எனவே அனைவருக்கும் மீண்டும் மாலை வணக்கம், குட் ஈவினிங், அஸ்ஸலாமு அலைக்கும் கூறி இன்றைய நாள் நல்ல ஒரு நாளாக இருக்க வேண்டும். எந்த தடங்கல்களும் வராமல் வகுப்பு சுமூகமாக நடைபெற்று செல்ல இயற்கையினதும் தொழில்நுட்பத்தினதும் அருள் கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு போலாம். ரைட், முதலாவதா ஒரு பார்ட் 1 பேப்பர்ல ஒரு எக்ஸாம்ல உங்களுடைய புள்ளிகள் எப்படி இருக்க வேண்டும் பற்றி என்னுடைய ஒரு கருத்து கணிப்பை சொல்ல விரும்புகிறேன். இந்த விஷயங்களை நீங்க எடுத்துக்கொண்டால் உங்களுக்கு பரீட்சைக்கு இலகுவாக இருக்கும். நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். நான் கதைக்க போறது பார்ட் 1 பற்றி மட்டும்தான். பார்ட் 1 8 கேள்விகள் இருக்கும் இல்லையா? உங்களுக்கு தெரியும், பார்ட் 1 8 கேள்விகள் இருக்கும். அந்த 8 கேள்விகளுக்கு எப்படி புள்ளிகள் வழங்கப்படும், இதெல்லாம் தெரிந்த விடயமா இருக்கணும். 5 புள்ளிகள் என்ற விதத்தில் 40 புள்ளிகள் வழங்கப்படும். ஓகேவா? அதே போல் அதற்காக நீங்கள் எவ்வளவு நேரத்தை ஒதுக்க முடியும் என்பதும் மிக முக்கியமானது. முதல் 5 கேள்விகளுக்கு 5 நிமிடம், 5 நிமிடத்துக்குள்ள வேலையை முடிச்சுக்கணும். அதுக்கு மேல வெயிட் பண்ண முடியாது. ஓகேவா? 6வது 8வது கேள்விகளுக்காக நீங்கள் 10 நிமிடத்தை ஒதுக்கலாம். ஓகேவா? 6வது 8வது கேள்விகளுக்காக நீங்கள் 10 நிமிடத்தை ஒதுக்க முடியும். ஓகேவா? மற்றதுக்கெல்லாம் ஒரு 5 நிமிஷத்துக்கு மேல உங்களுக்கு செலவழிச்சீங்கன்னா உங்களுக்கு டைம் போதாமல் போய்விடும். எனவே அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் 3-4 நிமிடத்திற்குள் ஒரு கேள்விக்கு பதில் அளித்திருக்க வேண்டும். இது சாதாரண விஷயம். ஓகே, இப்போ முன்னர் போல் இல்லாமல் புதிதாக A+ என்ற ஒரு கதை அடிபடுகிறது. சோ A+ ஒன்றுக்கு போகணும்ங்கிற எதிர்பார்ப்பு உங்களுக்கு இருந்தால் பார்ட் 1ல நீங்க என்ன மார்க்ஸ் எடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கட்டாயம் நீங்க A+ எடுக்கணும்னு எதிர்பார்த்தீங்க என்றால் பார்ட் 1 முதலாவது பகுதியில் 37 புள்ளிகளையாவது எடுக்க வேண்டும் குறைந்தபட்சம். பார்ட் 1 37 புள்ளிகளை எடுக்க முடியாமல் போனால் A+ என்ற இலக்கை நோக்கி செல்ல முடியாமல் போகலாம். எனவே உங்களுடைய முயற்சி எப்போதும் இந்த A+ நோக்கியதாக இருக்க வேண்டும். அதிலிருந்து சறுக்கல்கள் வழுக்கல்கள் வருவது சகஜம். ஆனாலும் எமது குறிக்கோள், எமது நோக்கு தூர நோக்காக இருக்க வேண்டும். 37 புள்ளிகள். அப்போ பார்ட் 2ல எவ்வளவு மாதிரி எடுக்கணும்? ஒரு 50 எடுக்கணும். அப்பையும் பார்ட் 1ல 37, 60க்கு 50 புள்ளிகள் எடுத்தால்தான் உங்களால் 85 புள்ளிகளுக்கு மேலடுத்து ஒரு A+ என்ற இலக்கை இலகுவாக அடைய முடியும். ஓகேவா? அதே மாதிரி A எடுக்கணுமா இருந்தாலும் பார்ட் 1ல 35 புள்ளிகள் இருக்கணும். சோ இந்த புள்ளிகள் பற்றிய விபரங்கள் நான் போட்டிருக்கேன். இது ஒன்றும் சின்ன பிள்ளைகள்ல நீங்க யாருமே, ஆனா ஒரு கருத்து கணிப்பு வச்சுக்கோங்க உங்களுக்குள்ள. இந்த மாதிரி உங்களுடைய புள்ளிகள் இருந்தால்தான் அட்லீஸ்ட் உங்களுடைய ரிசல்ட்ஸை நீங்க தீர்மானிக்கலாம். அதாவது முதல்ல ரிசல்ட்ஸை பாருங்க. 40 புள்ளி C1 வேணுமா, S1 வேணுமா இருந்தா பார்ட் 1ல நீங்க குறைந்தது 25 புள்ளிகளையாவது எடுக்கணும். அப்படி இல்லைன்னா உங்களால முடியாது. சார் ஏன் சார் பார்ட் 1ல 25 எடுத்து நான் பார்ட் 2ல ஒரு 25 எடுப்பேன் தானே சார் அப்படின்னா அது கஷ்டம். அது இம்பாசிபிள். அப்படியா இருந்தா நீங்க பக்கத்துல உள்ள ஆளை பார்த்து எழுதுனா நடக்கலாம். ஒரு அறிவு மட்டத்தை ஒப்பிட்டு நோக்கும் போது பார்ட் 1ல 25 புள்ளிகள் எடுத்தால் அவர் பார்ட் 2ல் 15 புள்ளிகள் தான் எடுக்க முடியும். அதுதான் அந்த அறிவு மட்டத்துக்கான கணிப்பு. சில வேளை விதிவிலக்காக அது கூடி மாறி வரலாம். பட் இதுதான் இதுதான் ஒரு ஒழுங்கு. எனவே இப்போது நீங்கள் பார்ட் 1ல எவ்வளவு புள்ளிகள் எடுத்திருக்கிறீர்கள் என்பதை வைத்து உங்களுடைய ரிசல்ட்ஸ் எப்படி இருக்க போகிறது என்பதை யோசித்து ஒவ்வொரு புள்ளியாக கூட்டிக் கொள்ள முயற்சிக்கணும். ஓகேவா? ஓகே, நான் இதை பத்தி இவ்வளவுதான் பேசுறேன். இது உங்களுக்கு தெரிந்த விடயமா இருக்கும். சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. A+ங்கிற கதை வந்து விட்டதா அப்படின்னா அது இன்னும் கேள்விக்குறி. வரலாம் என்ற நம்பிக்கையுடன் பயணிப்போம். ரைட், இன்றைய பாடம் நோட்டீஸ் இன்விடேஷன். இப்போ O-level வரையும் இருக்கிற நீங்கள் சாதாரண தர பரீட்சைக்கு தயாராக கொண்டிருக்கும் நீங்கள் வேண்டிய மாதிரி நோட்டீஸ் இன்விடேஷன் படிச்சிருப்பீங்க. அப்போ நான் இன்று படிப்பிக்க போது இலகுவாக எப்படி ஒரு நோட்டீஸை எழுதலாம், சின்ன சொற்களை வைத்து எப்படி நோட்டீஸ் எழுதி கொள்ளலாம், சின்ன சொற்களை வைத்து எப்படி ஒரு இன்விடேஷனை எழுதி கொள்ளலாம் அப்படி என்பது. இது சார் எனக்கு இதெல்லாம் சிம்பிள் சார், நான் நோட்டீஸ் ஒன்று எழுதினா ஷுவரா 5 மார்க்ஸ் எங்க டீச்சர் கொடுப்பாங்க அப்படின்னா ஓகே, நீங்க இந்த கிளாஸ்ல இருக்கிறதுல அர்த்தம் இல்லை. நான் சொல்றது கிளியரா?
சார் எனக்கு நோட்டீஸ் கை வந்த கலை, நான் ஒவ்வொரு முறை நோட்டீஸ் எழுதினாலும் இன்விடேஷன் எழுதினாலும் 5 புள்ளிகள் குறையவே குறையாது, 4 புள்ளிகளுக்கு மேல குறையவே குறையாது என்ற நம்பிக்கை இருப்பவர்களுக்கு இந்த 2 மணித்தியாலங்கள் அர்த்தமற்றதாக இருக்கலாம். தேவையில்ல, பொய்க்கு அர்த்தம் இல்லை, நான் பொய் சொல்லல, உண்மையை சொல்கிறேன். அதாவது அப்படி இருந்தால் நீங்க அந்த டைம் இங்க ஒதுக்க தேவையில்லை. பட் இல்ல சார் நான் ட்ரை பண்றேன், எனக்கு 2 புள்ளி வருது, 3 புள்ளி தான் வருது, இந்த மார்க்ஸ் வர மாட்டேங்குது, நோட்டீஸ் நான் நோட்டீஸ் எழுதுறதே இல்லை சார், கஷ்டம் சார் எனக்கு, அப்படியானவங்க தான் இங்க இருக்கலாம். அவங்களுக்கு தான் இன்றைய நாள் உதவியாக இருக்கும், பயனுள்ளதாக இருக்கும். நான் சொல்றது விலங்குதானே? அதனால தான் நான் ஏர்லியாவே போட்டிருந்தேன் குரூப்ல கூட, இதைத்தான் படிக்க போறோம் அப்படின்னு. ஸோ எல்லாத்தையும் நீங்க இந்த நேரத்துல வேற விஷயங்கள் படிக்கலாம். ஓகே ரைட். அப்போ நோட்டீஸ் இன்விடேஷன் எத்தனையாவது கேள்வியா வரப்போகுது அப்படின்னு பார்க்கலாம். பொதுவா நோட்டீஸ் இன்விடேஷன் என்பது 8வது கேள்வியா வரலாம், சில நேரங்களில் 6வது கேள்வியா கூட இருந்திருக்கு. ஸோ பொதுவா 8வது கேள்விக்கு வரலாம். 40க்கும் 50க்கும் இடைப்பட்ட சொற்கள் பயன்படுத்த வேண்டும். 40க்கும் 50க்கும் இடைப்பட்ட சொற்கள் அட்லீஸ்ட் 40 சொல் இருந்தா போதும். ஓகே, 50 பத்தி யோசிக்காதீங்க, குறைந்தபட்சம் 40 சொற்கள் இருக்க வேண்டும். சரிதானே? புள்ளிகள் 5 புள்ளிகள் வழங்கப்படும், 5 மார்க்ஸ் வழங்கும். அது எப்படி வழங்குவாங்க அதெல்லாம் நம்ம பிறகு பார்க்கலாம். டைம் அட்லீஸ்ட் மேக்சிமம் 10 நிமிடம், அட்லீஸ்ட் அல்ல மேக்சிமம் 10 நிமிடம். 10 நிமிடத்திற்கு மேல் நீங்கள் நோட்டீஸ் இன்விடேஷன் எழுத செலவழித்தால் மற்ற கேள்விகளுக்கு அது சிக்கலை கொண்டு வரும். எனவே 10 நிமிடத்திற்குள் ஒரு நோட்டீஸ் எழுதி கேள்வியை வாசித்து கேள்வியை புரிந்து நோட்டீஸ் எழுதி முடிப்பதற்கு 10 நிமிடம். எழுதுவதற்கு மட்டும் அல்ல, கேள்வியை வாசித்து புரிந்து கேள்வி எழுதுவதற்கு 10 நிமிடம். ஓகே தானே? ஓகே, இனிமேல் மெதுவா போகலாம், ஒன்றும் அவசரம் இல்லை. ஓகே ரைட். அதற்கு மேலதிகமாக நோட் ஒன்று எழுதவும் வரலாம். இந்த கேள்வி ஒன்று நோட்டீஸ் அல்லது இன்விடேஷன் அல்லது நோட், இந்த 3ல் ஒன்று. போஸ்டர் வந்த காலங்களும் இருக்கிறது, பட் பொதுவாக நோட்டீஸ், இன்விடேஷன், நோட். அறிவித்தல், அழைப்பிதழ், துண்டு அல்லது ஒரு தகவல் அனுப்பும் முறை இல்லையா? அறிவித்தல், அழைப்பிதழ், ஒரு துண்டு அனுப்பும் முறை, இப்படி ஏதாவது வரலாம். ஓகே, அப்போ நோட்டும் வரலாம், அதை நம்ம இப்போ படிக்கலாம், அது ஒரு பெரிய விஷயம்னால அதை பிறகு பார்க்கலாம். ஓகேவா? இப்ப இன்றைய தலைப்பு, முதலாவது தலைப்பு நோட்டீஸ். ஓகே, முதலாவது தலைப்பு நோட்டீஸ். ரைட், பார்ப்போம். அப்ப மெதுவா போகலாம் இனிமேல். ஓகேவா? ரைட். இப்போ பாருங்க, இந்த கேள்வியை எழுதி கொள்வது பெட்டர். இந்த கேள்வியை நீங்க எழுதி கொள்வது பெட்டர். ஒரு 1 minute எடுத்து கேள்வியை எழுதி கொள்ளுங்க. As the secretary of the science club on your school, write a notice for the science exhibition to invite all the students of your school. As the secretary of the science club of your school, write a notice for the science exhibition to invite all the students of your school. As the secretary, நீங்க எழுது வரைய வெயிட் பண்ணுங்க. ஓகே, as என்பது ஆக, as the secretary of the science club, விஞ்ஞான கழகத்தின் செயலாளராக, விஞ்ஞான கழகத்தின் செயலாளர் ஆக, விஞ்ஞான கழகத்தின் செயலாளராக. ஒரு நிமிஷம் தாங்க, சொல்லுங்கம்மா. குட் ஈவினிங், சொல்லுங்க. குயிக்கா சொல்லுங்க, என்ன செய்யணும்னு சொல்லுங்களேன். கிளாஸா? இல்ல, அது பிறகு, ஆமா பிறகு பேசுவோமா, நான் கிளாஸ்ல இருக்கேன். ஓகே, சரிம்மா, சாரி. ஓகே ஓகே, அப்போ இந்த கேள்வி, as the secretary of the science club, விஞ்ஞான கழகத்தின் செயலாளராக, as என்பது ராக. இது சிலர் தவறாக புரிந்து கொண்டு செயல்படுறாங்க, சிலர் இதை தவறா புரிஞ்சு கொள்றாங்க. ஓகேவா? அப்ப அது சரியில்லை. ஏன்னு சொல்றேன். ஓகே, சிலர் லிங்க் வரலன்னு சொல்றாங்க, டக்குன்னு கொடுத்துருவோம் இல்லையா? ஓகே, சாரி, அதுவரை எழுதிக்கோங்க, நான் டைம் வேஸ்ட் பண்ணல, நீங்க எழுதுவரை வெயிட் பண்ணுங்க. செயலாளராக எழுதவாம் ஒரு நோட்டீஸ். ஓகே தானே?
ஓகே, இப்போ இப்படி ஒரு கேள்வி வந்தால் நாம் இப்போது சிலர் சொல்லிக் கொடுத்திருப்பார்கள், தொடங்கும் போதே ஆஸ் த செக்ரட்டரி ஆஃப் த சயின்ஸ் கிளப் அப்படின்னு எழுதுவாங்க. அப்படி எழுதக்கூடாது. ஏன் ஆஸ் த செக்ரட்டரின்னு கொடுத்திருக்காங்க அப்படின்னா, யார் இந்த நோட்டீஸ எழுத போறாங்க அப்படிங்கிறத காட்டுறதுக்காகத்தான். இந்த 5 monthsல இங்கிலீஷ் படிச்சு எடுக்க முடியுமா? யா, யூ கேன் இஃப் யூ பி வித் மீ I'll help you to take A+. ஓகேவா? 5 month இல்ல, கொஞ்சம் கூட இருக்கு இல்லையா? பயப்படாதீங்க, ஜனவரி தாண்டிரும் நினைக்கிறேன் நான். So I will help. நான் சின்ன சின்ன ட்ரிக்ஸ் சொல்லி தரேன். இப்போதைக்கு நீங்க ஒரு நல்ல பேஸ்ல இருந்தீங்கன்னா A+ போறதுக்கான ஹெல்ப் நான் தருவேன் கட்டாயம். ரைட். As the secretary of the science club அப்படின்னு கொடுத்ததுக்கான காரணம், இந்த நோட்டீஸை யார் எழுதுகிறார் என்பதை குறிப்பதற்காக. இந்த நோட்டீஸ யார் எழுதுறாங்க அப்படின்னு சொல்றதுக்காக மட்டுமே அந்த ஆஸ் த செக்ரட்டரின்னு கொடுத்திருக்காங்களே ஒழிய, நோட்டீஸ் எழுதும் போது நம்ம அதை போடக்கூடாது. அதை நீங்க முதல்ல நினைவுல வச்சுக்கணும். ஐ ஆம் த செக்ரட்டரி ஆஃப் த சயின்ஸ் கிளப் அப்படி எல்லாம் எழுதுவாங்க சிலர். அதெல்லாம் சொல்லக்கூடாது நோட்டீஸ்ல. நான் தான் செக்ரட்டரி, நான் தான் செயலாளர் அப்படி சொல்றதா? இல்லையே, அப்படி சொல்ல தேவையில்ல. உங்களை பற்றி பெருமையாக பேசிக்கொள்ள வேண்டும் என்றால் அப்படி சொல்லலாம் இல்லையா? ஆனா அது நாட் குட். ரைட், அது ரெண்டாவது விஷயம். நம்மளோட ஸ்டைல்ல எப்படி எழுதலாம்னு பார்ப்போம். பாருங்க, இந்த ஸ்டைல் பிடிச்சிருந்தா பிடிச்சிட்டு போலாம், இல்லாட்டி விட்டுறலாம். ஓகேவா? ஒரு கேள்வி வந்த உடனே 3 விஷயத்த நீங்க தேடி பார்க்கணும். 3 விஷயத்த தேடி பாருங்க கட்டாயமா. என்ன நிகழ்ச்சி, எங்கேயாவது எழுதி வச்சுக்கோங்க. என்ன நிகழ்வு, யார் ஏற்பாடு செய்கிறார், யாரை அழைக்க வேண்டும். இது 3ம் நீங்க குறிச்சு கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். இந்த 3ஐயும் நீங்க கண்டுபிடிச்சிடணும். அது கண்டுபிடிச்சதுக்கு பிறகுதான் நோட்டீஸ் ஒன்னு எழுத ட்ரை பண்ணணும். ஓகேவா? இது 3ஐயும் கண்டுபிடிச்சதுக்கு பிறகுதான் நீங்க என்ன செய்யணும்? நோட்டீஸ் ஒன்று எழுத தொடங்கணும். ஓகேவா? கேள்வி போல நிறைய பேருக்கு என்னன்னு பாப்போம். விதுர்ஷான் என்னன்னு கேட்டோம். விதுர்ஷான் சொல்லுங்க. விதுர்ஷான், கேள்விகள் இருந்தா மட்டும் கை தூக்குங்க, நல்ல பிள்ளைகள் மாதிரி. விதுர்ஷான் சொல்லுங்க. ஹிமா, எனி டவுட்? ஹிமா, விலகல. ஹிமா, நீங்க ஒரு 3 விஷயம் சொன்னதானே சார்? ஆமா, திருப்பி சொல்றேன். என்ன நிகழ்வு, யார் ஏற்பாடு செய்கிறார், யாரை அழைக்க வேண்டும். என்ன நிகழ்வு, யார் ஏற்பாடு செய்கிறார், யாரை அழைக்க வேண்டும். இது 3ஐயும் நீங்க கண்டுபிடிக்கணும். மேபி டிஜே ப்ரோ, எனி ப்ராப்ளம் டிஜே ப்ரோ? You can switch on your mic, DJ bro. Okay. இந்த சொல்லுங்க, இந்த டிஜே ப்ரோ, ஸ்டாமாக் அப்படி எல்லாம் பேர் இருந்தா தயவு செய்து நீங்க பேரை மாத்தி கொண்டு வாங்க. If not, I will not answer for you. Okay, sorry, that is my rule. தர்ஷன் ராகு, தர்ஷன் சொல்லுங்க. தர்ஷன், ஓகே சார், கிளியர் ஆகிருச்சு. ஓகே 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 ரைட்டா? நான் சொல்றது விளங்குன்னு நினைக்கிறேன். மற்றவங்களுக்கு இந்த ஸ்டார் மார்க் இல்லாட்டி ஏதோ கண்ட பெயர்கள் போட்டு அப்படி இருந்தா நான் உங்களை மைக் ஆன் பண்ண மாட்டேன். எப்படியும் பாப்போம். ஓகேவா? ஓகே, சரி. 3 விஷயம் என்னது? என்ன நிகழ்வு, யார் ஏற்பாடு செய்கிறார்கள், யாரை அழைக்க வேண்டும். அதை நீங்க கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிக்கிறது தான் உங்களுடைய முதல் திறமை, முதல் பாயிண்ட். முதலாவது வாசித்தல், கேள்வி வாசித்துக் கொள்ளுதல். 2வது அதை கண்டுபிடித்தல். ஓகேவா? இப்ப நான் இதுக்குள்ள ஹெல்ப் பண்றேன். பாருங்க, என்ன நிகழ்வு, யாரை அழைக்க வேண்டும், யார் ஏற்பாடு செய்வது. நான் கண்டுபிடிச்சிருக்கேன். யார், என்ன நிகழ்வு? சயின்ஸ் எக்ஸிபிஷன். யாரை அழைக்க வேண்டும்? all the students of your school, all the students. யார் ஏற்பாடு செய்கிறார்? சயின்ஸ் கிளப், விஞ்ஞான கழகம் ஏற்பாடு செய்கிறது. கோடு போட்டுக்கோங்க, கோடு போட்டுக்கோங்க. இதை நீங்க கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகேவா?
ஃபர்ஸ்ட் ரீடிங், செகண்ட் வந்து இதை கண்டுபிடித்தல். ஓகே, கோடு போட்டுக்கோங்க. இன்னொரு கேள்வி தாரங்க. இன்னொரு பேஜ் எடுத்து இல்லாட்டி வேற ஒரு இடத்துல இந்த கேள்வியை எழுதுக்கோங்க. இந்த கேள்வி திருப்பி தேவைப்படும் நமக்கு. ஓகேவா? இந்த கேள்வி எழுதிக்கோங்க. இந்த கேள்வியை எழுதிக்கொண்டு நான் சொன்ன 3 விஷயத்தை கண்டுபிடிங்க. யாரை அழைக்க வேண்டும், என்ன நிகழ்வு, யார் ஏற்பாடு செய்கிறார்கள், அதை முதல்ல கண்டுபிடிச்சுக்கோங்க. ஜந்துஷாந்த் கட்டாயம் எடுக்கலாம். ஜந்துஷாந்த் ஓகே, இந்த கேள்வி எழுதிக்கோங்க. நான் ஹெல்ப் பண்றேன். கேள்வி எழுதிக்கோங்க முதலாவது. நமக்கு பார்ப்போம், ஒன்னா பார்ப்போம். ரகு சொல்லுங்க. ரகு ரகு எனி டவுட்? ரகு ரகு யூ கேன் ஸ்விட்ச் ஆன் யுவர் மைக். ஹஸ்னா ஹக்கீம் சார். சொல்லுங்கம்மா. டவுட்டாமா இல்லையா? ரகு நோ சார். ஓகே 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 ஓகே. எழுதிக்கோங்க, கேள்வி எழுதிக்கோங்க. நான் அதுவரை தான் வெயிட் பண்றேன். இந்த 2 கேள்வி தான், பிறகு நம்ம போலாம். இலியாஸ் இல்மா சொல்லுங்க. இலியாஸ் கேளுங்க. இலியாஸ். சார் ஓ நீங்க வரல. என்னம்மா? இன்னும் அந்த क्वेश्चन வரல எழுதுறதுக்கு. வரலையா? இல்ல இல்ல, வந்திருக்கும் பாருங்க. பாப்போம். சிந்துஜா கிட்ட கேட்போம். சிந்துஜா வந்துச்சா? கேள்வி வந்துருச்சா? சிந்துஜா கேள்வி வந்திருக்கா? சிந்துஜா கேள்வி வந்துச்சா? இல்லையா? ஓ சார். ஓ வந்திருக்காமே. இல்மா உங்களோட நெட்வொர்க்ல எதுவும் பிரச்சனையா இருக்கும் இல்மா? ஓகே, எழுதி கொண்டீங்கன்னா பிரசாந்த் சொல்லுங்க. பிரசாந்த் சார் இல்ல சார், ஸ்கிரீன் வந்திருக்குன்னு சொல்லுங்க. ஓகே 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 ஓகே, எழுதிக்கோங்க எழுதிக்கோங்க. ஹூதா ஹூதா சொல்லுங்க. ஹூதா ஹூதா எனி ப்ராப்ளம்? ரைட், இதை எழுதிட்டு கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா கை தூக்குங்க பாப்போம். என்ன நிகழ்வு, யார் அழைக்கிறார், யாரை அழைக்கிறார்கள், இல்லாட்டி யார் ஏற்பாடு செய்கிறார், யாரை அழைக்கிறார்கள். ஓகே, as well as Shamini is there. Shamini Shamini சொல்லுங்கம்மா. கண்டுபிடிச்சீங்களா? குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். கண்டுபிடிச்சீங்களா? ஓ சார். சொல்லுங்க. இங்கிலீஷ் அசோசியேஷன். இங்கிலீஷ் அசோசியேஷன் வந்து என்னது? நிகழ்வா? நிகழ்வு. அப்படியா? இங்கிலீஷ் அசோசியேஷன்னா என்னது? ஆங்கில கழகம், ஆங்கில சங்கம். ஓகேவா? செக்ரட்டரி ஆஃப் தி சொல்றனால அந்த கழகத்தின் செயலர். அப்ப இது வந்து கழகம், இவங்க தான் ஏற்பாடு செய்யறாங்க. ஓகேவா? ஸ்பெஷல் மீட்டிங்கா சார்? ஸ்பெஷல் மீட்டிங். யார அழைக்கிறாங்க? கண்டுபிடிக்கலையா? இல்ல சார். தேடணும். ஓகேவா? ஓகே, ஐ அம் கோயிங் வித் காவ்யா. காவ்யா குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங்மா. கண்டுபிடிச்சீங்களா? ஓ சார். சொல்லுங்கம்மா. சார் நிகழ்வு வந்து ஸ்பெஷல் மீட்டிங். ஸ்பெஷல் மீட்டிங். இன்வைட் பண்றது வந்து மெம்பர்ஸ், அந்த இதுல உள்ள மெம்பர்ஸ்க்கு. ஓகே, அங்கத்தவர்களுக்கு. இன்ஃபார்ம் தி மெம்பர், அங்கத்தவர்களுக்கு. என்ன சார் சொல்லணும்? என்ன, யார் ஏற்பாடு செய்றா? அத நாங்க தான் செலக்ட் பண்ணுவோம். யூ ஆர் தி செக்ரட்டரினா நாங்க தான் ஏற்பாடு செய்வோம். இல்ல செக்ரட்டரிக்கு ஏற்பாடு செய்ய முடியாது. செக்ரட்டரிக்கு அதுதான் நம்ம தவறா புரிஞ்சுக்கிற ஒரே இடம். செக்ரட்டரிக்கு வந்து அவ்வளவு பெரிய பவர் இல்ல, ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யறதுக்கான பவர் இல்ல. அவர் சும்மா ஒரு எழுத்தாளர் மட்டும் தானே. யார் இது ஏற்பாடு செய்யறா? நல்லா பாருங்க. Want to inform the members about a special meeting. Write a notice to your school notice board following. யார் சார்? யாரு? ஸ்கூல் நோட்டீஸ் போர்ட்னால
சார் நீங்களே சொல்லுங்க சார் முடிஞ்சா, சரிப்பா. நீங்க சொல்லுங்க சார் முடிஞ்சா, சொல்லி பாருங்க சார், சொல்லுங்க சார், சொல்லுங்க சார், சொல்லி பாருங்க சார். பாப்போம், இமாந்தா கிட்ட கேட்டு பாப்போம். காவியா, இமாந்தா, தெரியுது. இமாந்தா, இமாத்தா, சாரி இமாத்தா, அந்த பேர் மறந்துடும் எனக்கு. இமாத்தா, சுவிட்ச் ஆன். கண்டுபிடிக்கணும், எழுதுங்க மத்தவங்க எல்லாம் குயிக்கா. இல்லையா? ஓகே, ட்வின்ஸ் போல பாப்போம். அனுஷ்கா அவிஷ்கா, அனுஷ்கா அவிஷ்கா மேபி. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். ட்வின்ஸா? ஆமா சார். ஓ, நைஸ் டு மீட் யூ, நைஸ் டு மீட் யூ. எங்கம்மா ஊரு? பூண்டுலோயா சார். பூண்டுலோயா? ஓகே, சொல்லுங்கம்மா, யாரை ஏற்பாடு செய்யறா? யாரை அழைக்கிறார்கள்? என்ன நிகழ்வு? இங்கிலீஷ் இங்கிலீஷ் நிகழ்வு. அசோசியேஷன். ஓகே, நிகழ்வு ஸ்பெஷல் மீட்டிங். ஏற்பாடு செய்பவர்கள் வந்து இங்கிலீஷ் அசோசியேஷன். ஓ, அழைப்பது வந்து the members of the English Association. the members. ஓகே, இது மூணையும் கண்டுபிடிச்சிட்டாலே பெரிய வெற்றி தான். இது மூணையும் கண்டுபிடிச்சிட்டாலே பெரிய வெற்றி தான். ஓகே தானேமா? ஓகே, ரைட். கோடு போட்டுக்கோங்க. இப்ப நம்ம கேள்விக்கு போவோம். எப்படி இதுக்கு ஆன்சர் எழுத போறோம்னு பாப்போம். ஓகே, சிம்பிள், ரொம்ப லேசான வேலை பாருங்களேன். ரைட், ஓகே. முதலாவது நீங்க செய்ய வேண்டிய ஒரே வேலை, இந்த ஃபார்மேட்டை தெரிஞ்சு வச்சிருக்கணும். நல்ல இந்த ஃபார்மேட்டை பாருங்க. ஓகேவா? ஒன்னும் அவசரம் இல்லை. மற்றவங்களுக்கு நான் சான்ஸ் தர பாக்குறேன். நிறைய பேர் கை தெரியும் சார் எனக்கு 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 அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, தேங்க்யூ. முதலாவது நீங்க நல்லா பழகணும். ஒரு நோட்டீஸ் என்பது ஒரு செவ்வகத்துக்குள், ஒரு சதுரத்துக்குள் இருக்க வேண்டும். நான் சொல்ற விலங்கு ஒரு பெட்டிக்குள்ள இருக்கணும். சும்மா எழுதக்கூடாது, கண்ட டிசைன்ஸ் எல்லாம் போடக்கூடாது. இது வந்து ஒரு அபிஷியல் ஒர்க், உத்தியோகபூர்வமான ஒரு செயல். இதுல வந்து ரோசாப்பூ படம் போடக்கூடாது, பூ கொடி போடக்கூடாது, வட்ட வட்ட வட்டமா போடக்கூடாது. நல்ல ஒரு நீள் சதுரம் இருக்கு. நீள் சதுரம்னா ஒரு செவ்வகம், அடுத்த பக்கம் அத கடைசியில போட்டுக்கொள்ளலாம். இப்பயே போடாதீங்க. நான் கொடுக்குற ஒரு நல்ல அட்வைஸ் என்னன்னா, நீங்க ஒரு நோட்டீஸ் எழுதுறதுக்கு முதல்ல உங்களோட தாள ஒரு சின்ன மடிப்பு மடிச்சுக்கோங்க. நான் சொல்றது விளங்குதா? பெருசா போட்டு மடிச்சு தள்ளக்கூடாது. இப்ப இது கொப்பி என்றால் ஒரு சின்ன மடிப்பு, அந்த தாள ஒரு மடிப்பு மடிச்சுக்கோங்க. இப்படி ஒரு மடிப்பு மடிச்சுக்கோங்க. எங்கன்னா எழுத போறோமோ ஒரு மடிப்பு நடுவுல. ஒரு நடுவுல ஒரு சின்ன கோடு ஒண்ணு தெரியும். கோடு அடிக்காங்க, மடிப்பு ஒண்ணு. ஏன் சொல்றேன்னா, இது வந்து ஒரு மனதை கவரக்கூடிய மாதிரி இருக்கணும். அதுக்காக ரோஜா பூ படம், ஹார்ட் படம் எல்லாம் வரையக்கூடாது. சார் அப்படித்தானே சார் நாங்களாம் மனதை கவர்ற மாதிரி வரைவோம். பொதுவா நாங்களாம் அப்படித்தான் சார். மனதை கவர்றதுக்கு ரோசா பூ, ஹார்ட் படம், அப்படியெல்லாம் அம்பு விடுறது இல்லையா, அதெல்லாம் தான் சார் வரைவோம். அது இல்லை இங்க. இது வந்து ஒபிஷியல் ஒர்க் இல்லையா? அப்போ ஒரு நடுவுல மடிப்பு மடிச்சோன்னு நமக்கு தெரியும் இதுதான் சென்டர் அப்படின்னு. நம்ம எப்படி சொல்லுவோம்? நடு சென்டர் இல்லையா? நடு சென்டர் அப்படின்னு தெரியும். சென்டர் அப்படின்னு தெரியும். சோ நம்மளுடைய எல்லா விஷயங்களும் ரெண்டு பக்கம் பேலன்ஸ் பண்ணி வரணும். ஓகேவா? அதுக்கு பழகணும். ரைட், முதலாவது என்ன செய்யறோம்? நோட்டீஸ்னு தலைப்பு போடுறோம். முதலாவது என்ன செய்யறோம்? நோட்டீஸ்னு தலைப்பு போடுறோம். போட்டுக்கோங்க, என்னோடய சேர்ந்து நீங்க போட்டு வாங்க. நடுவுல இப்போ அந்த மடித்த இடத்தில் டி எழுத்து இருந்தா பெட்டர். அட்லீஸ்ட் டீக்கும் ஐக்கும் நடுவுல இருந்தா அந்த கோடு பெட்டர். நான் சொல்றேன் விளங்குதா? டீக்கும் ஐக்கும் நடுவுல நீங்க மடிச்ச கோடு இருந்தா, மடிச்ச கோடு இருக்காது, மடிச்ச கோட்டுல நீங்க எழுதணும். ஓகேவா? மடிச்ச கோட்டுல நீங்க எழுதணும். ஓகேவா? எழுதிக்கோங்க. couldn't see your face. என்னுடைய ஃபேஸா? என்னுடைய ஃபேஸ் தெரியும், பாருங்க, தேடி பாருங்க, சைட்ல எங்கேயாவது இருக்கும். அவ்வளவு நல்ல ஃபேஸ் இல்ல என்னுடைய ஃபேஸ், தேடி பாக்குற அளவுக்கு. ரைட், ஓகே. நோட்டீஸ் இரண்டாக மடித்து அந்த இடத்துல என்ன இருக்கணும்? நோட்டீஸ் என்பதை எழுதி கொண்டால் பெட்டர். அடுத்தது நான் ஸ்டெப் பை தான் சொல்றேன், ஸ்டெப் பை ஸ்டெப். அடுத்த ஒரு சின்ன பெட்டி போட்டுக்கோங்க, இல்லாட்டி ஏதாவது போட்டுக்கோங்க. அதுல போட்டுக்கோங்க, நான் தமிழ்ல போடல, நீங்க போட்டுக்கோங்க. நிகழ்வு. நிகழ்வு என்ன நிகழ்வுன்னு நீங்க போடணும். நோட்டீஸ்னு போடுங்க, நிகழ்வுன்னு போடுங்க. அடுத்த ஒரு வரி நீங்க இதை பாடமாக்கணும். ஆர்கனைஸ்ட் பை. அது மாறாது. நம்ம எழுத போற நோட்டீஸ்க்கு அமைய நிகழ்வு மாறும், பட் இந்த ஆர்கனைஸ்ட் பை மாறக்கூடாது. ஓகேவா? ஆர்கனைஸ்ட் பை, ஆர்கனைஸ்ட் பை. அடுத்து யார் ஏற்பாடு செய்கிறார்கள்? யார் ஏற்பாடு, நான் இன்னொருத்தர சொல்லுவேன். ஓகேவா? யார் ஏற்பாடு செய்கிறார்கள்? நோட்டீஸ் கேபிட்டல் லெட்டர்ல தான் எழுதணும். இல்ல அப்படி ஒரு கட்டாயம் இல்ல.
முதல் எழுத்து கேபிட்டல்ல இருந்தா போதும். ஓகேவா? எல்லாம் கேபிட்டல்ல இருக்கணும்னு கட்டாயம் இல்லை. அதையும் கண்ட மாதிரி போடாதீங்க. ஒரு டீசென்டா இருக்கணும். கேபிட்டல் எழுத்துலயே இருந்தா பரவாயில்ல, நல்லது. அது ஒரு டீசென்டா இருக்கணும். ஓகேவா? கண்ட மாதிரி அங்க இங்க போட்டு இப்படி வளைஞ்சி அப்படியெல்லாம் போடாதீங்க. இது ஆபீஷியல் ஒர்க். நிகழ்வு கட்டாய சொல் என்னது? ஆர்கனைஸ்ட் பை. ஏற்பாடு செய்பவர்கள் யாருன்னு போடணும். அடுத்த ஸ்டெப். அடுத்து அந்த ஏற்பாட்டு குழுன்னு வச்சுக்கோமே. ஏற்பாட்டு குழு. ஏற்பாட்டு குழு எங்கே உள்ளது? அதை எழுதிக்கோங்க, என்னன்னு விளங்கும். நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. ஏற்பாட்டு குழு எங்கே உள்ளது? ஏன் அதுல 2ன்னு போட்டிருக்கேன்னா, அட்லீஸ்ட் ஒரு 2 வரியில எழுத வரும். நான் உதாரணம் தருவேன், பயப்படாதீங்க. ஒரு 2 வரியில நம்ம எழுதணும். அதனாலதான் நான் 2ன்னு போட்டிருக்கேன். என்னன்னு காட்டு. நீங்களும் அப்படி போட்டுங்க. நிகழ்வு ஆர்கனைஸ்ட் பை. ஏற்பாடு செய்பவர்கள். ஏற்பாடு செய்பவர்கள் எங்கே உள்ளவர்கள்? அவங்க எங்க உள்ளவங்க? எதுல உள்ளவங்க? இப்ப இங்கிலீஷ் அசோசியேஷன்னா எங்க உள்ள இங்கிலீஷ் அசோசியேஷன்? ஊர்ல உள்ளதா? யூனிவர்சிட்டியில உள்ளதா? ஸ்கூல்ல உள்ளதா? உங்களோட வீட்டுல உள்ளதா? இல்லையா? இருக்கலாம் இல்லையா? உங்களோட கம்பெனில உள்ளதா? அதைத்தான் போடுவோம். இப்போதைக்கு அப்படி போட்டுக்கோங்க. அடுத்தது டேட், டைம், வென்யூ, சீஃப் கெஸ்ட். டேட், டைம், வென்யூ, சீஃப் கெஸ்ட். வென்யூ என்றால் இடம். வென்யூ என்றால் இடம். சீஃப் கெஸ்ட்னா பிரதம விருந்தினர். அவங்களுக்கு தேவையான மாதிரி முன்னுக்கு இடம் இருக்கும். அவங்களுக்கு தேவையான மாதிரி முன்னுக்கு இடம் இருக்கும். ஓகேவா? இது வந்து சிம்பிளா புள்ளிகள் எடுக்கக்கூடிய ஒரு வழி. நான் சொல்றேனே, இதுல 4 மார்க்ஸ் எனக்கு இருக்கும் சார், எனக்கு 5 மார்க்ஸ் நான் எடுத்துருவேன் சார்னா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்காது. 2 மார்க்ஸ் எடுக்கிறவங்க, 3 மார்க்ஸ் எடுக்கிறவங்களுக்காகத்தான் நான் இப்ப பேசுறேன். ஓகே. அடுத்து ஒரு வரி. யாரை அழைக்க வேண்டும்? கடைசி வரி வந்து யாரை அழைக்க வேண்டும். கடைசி 2மே அழைப்பவரின் விபரம். கடைசி 2மே அழைப்பவரின் விபரம். அழைப்பவரின் விபரம். ஓகே. சாரண்யா from விபுலானந்தா. சாரண்யா எழுதி முடிச்சா? சாரண்யா Yes, sir. சொல்ல முடியுமா சாரண்யா முதல்ல இருந்து? Yes. First notice போடணும் heading. அடுத்து நிகழ்வு organized by. யார் ஏற்பாடு செய்கிறார்? ஏற்பாடு குழு எங்கே உள்ளது? அதுக்கு 2 லைன் விடணும். கீழே டேட், டைம், வென்யூ, சீஃப் கெஸ்ட். கடைசியா யாரை அழைக்க வேண்டும். லாஸ்டா அழைப்பவரின் விவரம். விபரம் போடணும். இவ்வளவுதான். இதை போட்டாலே நமக்கு 5 மார்க்ஸ்க்கு எழுதி கொள்ளலாம். ஓகேவாமா? ஓகே சார். அரண்யாவுக்கு எத்தனை மார்க்ஸ் வரும் இவ்வளவு நாளைக்கு நோட்டீஸ்க்கு, இன்விடேஷனுக்கு? 3 or 4. 3 or 4. ஓகே ஓகே. இனிமேல் 5க்கு ட்ரை பண்ணும். ஓகேவா? ஓகே சார். ஓகே. 37 மார்க்ஸ்க்கு ட்ரை பண்ணும் பார்ட் 1ல. ஓகேவா? ஓகே சார். ஓகே ஓகே ஓகே. ஓகே தானே? எழுதிட்டீங்க தானே? இன்னும் ஒருத்தர்கிட்ட கேட்கிறேன். அப்ப நீங்க எழுதி இல்லைன்னா எழுதிக்கலாம். ரிவ்தா ரிவ்தா கேக்குற கேள்வி சார், எப்ப சார் எக்ஸாம் இருக்கு? ஆன்லைன் எக்ஸாம் அப்படிதானே? ஓகே ரிவ்தா சொல்லுங்க. ரிவ்தா அழகா சத்தமா. நோட்டீஸ்னு சொல்லி ஹெட்டிங் போடணும். அது வந்து பேஜ்ல ஹாஃப்ல மட்டும் இருந்தா நல்லா. அடுத்தது நிகழ்வு ஆர்கனைஸ்ட் பை. எப்படி இருந்தா நல்லா? எப்படி இருந்தா நல்லா? நடுவுல நடுவுல புதுசா இது சொன்னீங்களோ? ஓகே ஓகே. நடுவுல இருந்தா நல்ல முல்ல ரிவ்தா. நடுவுல தான் இருக்கணும். ஓகே சார். ஓகே. ஏற்பாடு செய்பவர்கள். அதுக்கப்புறம் ஏற்பாட்டுக்குழு எங்கே உள்ளது? அது அட்லீஸ்ட் 2 லைன்ஸ் ஆலும் எழுதணும். அடுத்து டேட், டைம், வென்யூ, சீஃப் கெஸ்ட். அடுத்தது யாரை அழைக்க வென்யூனா என்னமா? இடம். இடம். ஓகே. லாஸ்டா அழைப்பவரின் விவரம் இருக்கும். அந்த மேல வரி அழைப்பவரின் விவரம் 2க்கு மேல ஒன்று இருக்கு பெருசா நீட்டமா. யாரை அழைக்க வேண்டும்? யார் யாரை அழைக்க வேண்டும் என்ற விவரம். ஓகே ரிவ்தா. வெரி சூன் we will do an online exam. ஓகேவா? கைய ரெடி பண்ணி வச்சிருக்கணும். ஓகே ரைட். ஓகே தானே? இப்ப நம்ம கேள்விக்கு போவோம். லெட்ஸ் மூவ். முதல்ல சொன்ன கேள்வி தான். As the secretary of the science club of your school, write a notice for science exhibition to invite. இப்ப கண்டுபிடிச்சிட்டு தானே? யார் ஏற்பாடு செய்கிறார்கள்? சயின்ஸ் கிளப். யாரை அழைக்க வேண்டும்? all the students. என்ன நிகழ்வு?
சயின்ஸ் எக்ஸிபிஷன். ஓகேவா? இப்ப நம்ம எழுத போறோம். ரெடியா இருக்கீங்களா? அந்த ஆர்டருக்கு தான் நம்ம எழுத போறோம். நம்ம எழுதின ஆர்டருக்கு. ஓகேவா? ஜக்ஷாயினி, can you switch on your mic? Yes, sir. Okay, ஜக்ஷாயினி. முதலாவது என்ன செய்யணும் கேள்வி? குட் ஈவினிங். முதலாவது என்ன செய்யணும் ஜக்ஷாயினி? நோட்டீஸ் என்று தலைப்பு போடணும். இல்ல, அதுக்கு முதல்ல ஒண்ணு சொன்னேன். அதாவது இதுல வந்து என்ன நிகழ்வு கண்டுபிடிக்கணும். அது கண்டுபிடிச்சதுக்கு பிறகு ஒண்ணு சொன்னேன். யார் ஏற்பாடு செய்கிறார்? இல்ல, அதெல்லாம் கண்டுபிடிச்சதுக்கு பிறகு ஒரு வேலை செய்ய சொன்னேன். கொப்பிய வந்து ரெண்டாம் மடிக்கணும். கொப்பிய மடிக்க கூடாது, கொப்பி தாள மடிக்கணும். யக்ஷாயினி கொப்பியெல்லாம் மடிச்சுக்கிட்டு இருக்கல. ஓகேவா? தாள ரெண்டாம் மடிச்சு கொள்ளணும். ஓகேவா? மடிச்சு நடுவுல ஒரு கோடு போடணும். சரியா? கோடு போட தேவையில்ல சார். அந்த மாதிரி கோடு போட தேவையில்ல. ஓகேவா? மடிக்கிறேன்னா அப்படி வச்சு நாக்குல இப்படி எல்லாம் செய்யணுமா? இல்ல சார். இல்ல, சும்மா லேசா ஒரு மடிப்பு. ஓகேவா? ஓகே சார். ஓகே. முதலாவது என்ன செய்யணும்? ஹெடிங் போடணும். நான் வந்து முதல்ல பெட்டி போட்டேன், நீங்க அப்படி போட வேணாம். சரியா? எல்லாம் எழுதி முடிஞ்சோட பெட்டி போட்டுக் கொள்ளலாம். ஓகேவா? ஓகே சார். பட் கண்ணுக்குள்ள தெரியணும் உங்களுடைய பெட்டி எங்க வரையும் இருக்குங்கிறது உங்க கண்ணுக்குள்ள தெரியணும். ஓகே? ஓகே சார். ஓகே. முதலாவது என்ன செய்யணும்? நோட்டீஸ் தலைப்பு போடணும். நோட்டீஸ் தலைப்பு போடணும். அடுத்தது வந்து என்ன நிகழ்வு எழுதணும். நம்மட கேள்வியில என்ன நிகழ்வுன்னு கண்டுபிடிச்சீங்களா? சயின்ஸ் எக்ஸிபிஷன். அத அழகா போடணும். தி சயின்ஸ் எக்ஸிபிஷன். தி சயின்ஸ் எக்ஸிபிஷன் ரெண்டு பக்கம் பேலன்ஸ் ஆகுற மாதிரி போட பாருங்க. ஓகேவா? தி சயின்ஸ் எக்ஸிபிஷன். ஓகே. அடுத்து ஒரு வரி சொன்னேன். ஆர்கனைஸ்ட் பை அடுத்த வரியிலே போடுங்க. ஓகேவா நான் சொல்றது? இப்போ எத்தனை வரி எழுதிட்டோம்? how many lines we have written? 3 sir. 3 lines. அத மாத்தாதீங்க இப்போதைக்கு. ஓகேவா? ஓகே. அடுத்து என்ன எழுதணும்? யார் ஏற்பாடு செய்கிறார்? யார் ஏற்பாடு செய்யறது கண்டுபிடிச்சீங்களா? சயின்ஸ் கிளப். the போடணும். ஓகேவா? the science club of னு ஒரு சொல் போடுவோம். the science club of. எங்க உள்ள science club? your school, our school sir. அப்போ என்ன செய்யணும்? உங்களோட ஸ்கூலோட பேரை அழகா கேபிட்டல் எழுத்துல தொடங்கி எழுதணும். யக்ஷாயினி உங்களோட ஸ்கூல் பேரை சொல்லுங்க பாப்பா அழகா. முதலைக்குடா மகாவித்யாலயம். என்ன குடா? முதலைக்குடா. முதலையா? ஓம் சார். ஐயோ, அப்படி ஒரு ஊரா? ஊர் பேரா ஸ்கூல் பேரா? ஊர் பேர் சார். ஐயோ, வர்றது ரொம்ப பயமே இப்ப. ஓகே, முதலைக்குடா. ஓகே, அப்ப முதலைக்குடா என்னது சொல்லுங்க மிச்சது? மகாவித்யாலயம். முதலைக்குடா மகாவித்யாலயம்னு போடணும். பட் நான் அது தெரியாதனால நான் எங்களோட ஸ்கூல் பேரை போட்டிருக்கேன். ஆர் கலவான தமிழ் ஸ்கூல்னு போட்டிருக்கேன். ஓகேவா? ஓகே சார். ஓகே, பாருங்க. கே கேபிட்டல், டி கேபிட்டல், எஸ் கேபிட்டல். இட் should be in capital. ஓகேவா? ஓகே சார். நான் இதுக்கு எத்தனை வரி விட சொன்னேன்? 2 lines. 2 lines. அப்ப அடுத்த வரியில என்ன செய்யறது? முதலைக்குடா தமிழ் மகாவித்யாலயம். முதலைக்குடா. நான் சொல்றது விளங்குதா? ஓம் சார். அதுக்காக இப்ப சொல்லுவோமே விவேகானந்தா தமிழ் வித்யாலயம் விவேகானந்தா அப்படி போடுறதா? இல்ல சார், அந்த ஊர்ல பேரு விவேகானந்தா தமிழ் வித்யாலயம் தெமட்டகுடன்னு போடணும். அப்படித்தானே? சிவானி ஸ்ரீ இல்லாட்டி நம்ம யாரு இருந்தாங்க போ காய்ச்சன யாரு? சரண்யா இல்லையா? அப்போ அந்த ஊரு பேரை நீங்க போடுங்க. அதுதான் இங்க நான் சொல்ல வர்றேன். இப்ப எங்கட ஸ்கூல் பேர்லயே ஊர் இருக்கனால செய்ய வழி இல்ல. உதாரணத்துக்கு எடுத்த அக்ஷாயினி ஊர் பேர்லயும் பாடசாலை பேர்லயும் ஊர் இருப்பது என்ன செய்ய ஒண்ணும் செய்ய முடியாது. ரைட்? அப்ப நான் உதாரணம் சொல்றேன். விபுலானந்தா தமிழ் மகாவித்யாலயம் தெமட்டகுடு அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஓகே சார். ஓகே, ரைட். அப்ப இதுவரையும் நான் ஒரு நல்ல தெளிவா எழுதிட்டேன். இதை எழுதி கொள்ளுங்க பாப்போம். எழுதாதவங்க எழுதி கொள்ளுங்க குயிக்கா. ஜஸ்டானி அப்படியே இருங்க லைன்ல. ஓகே சார். எழுதாதவங்க எழுதிக்கோங்க. நான் எத்தனை ஸ்டெப்னு பாத்துங்க. 1 2 3 4 5 6 ஸ்டெப்ஸ். 6 ஸ்டெப்ஸ் தான் எழுதுறோம். கூட எழுதுறோம் இல்ல, 6 ஸ்டெப்ஸ். ரொம்ப சின்ன வேலை ஒண்ணு. கிருஷ்ணா நேஷனல் ஸ்கூல் காவத்தா அந்த சொல்லணுமா? அவங்க சரியில்லை தானே சொல்லுவோம். கிருஷ்ணா தமிழ் ஸ்கூல். எழுதுற டேட் நான் சொல்றேன், அதையும் சொல்றேன். ஓகேவா? எழுதுற டேட் போடுறதா இல்லையான்னு சொல்றேன். ஓகேவா? நோட்டீஸ் என்பதை அண்டர்லைன் பண்ணணும். நோட்டீஸ் என்பதை அண்டர்லைன் பண்ணணும். கட்டாயம் அண்டர்லைன் பண்ணணும். அப்பதான் தலைப்பாக தெரியும். அப்ப நோட்டீஸ் என்ன நிகழ்வு,
யார் ஏற்பாடு செய்கிறார்கள்? எங்க உள்ளவங்க அவங்க. ரைட் ரைட். அடுத்த ஸ்டெப் போகலாம். நான் மிகுதிய வேறையா போட்டு பிறகு ஒன்னா சேர்த்துக்குவோம். ஓகேவா? இப்ப நாங்க வேற அரவாசியா உடைச்சிருக்கிறோம். ஏன்னா ஸ்கிரீன்ல ஃபுல்லா காட்டினா சின்ன சின்ன எழுத்தா வரும் தானே, அதனால நான் சின்னதா போட்டுருக்கேன். அடுத்து என்னென்ன போடணும் யக்ஷாயினி? Date, time, venue, seat, chief guest. நான் அதுக்காக போடுறேன். டேட் ஒன்னு போட்டிருக்கேன், டைம் ஒன்னு போட்டிருக்கேன். ஸ்கூல் பிரெமிசஸ், பாடசாலை வளாகம். பிரெமிசஸ்னா பாடசாலை வளாகம். சீஃப் கெஸ்ட் போட்டிருக்கேன். பாடமாக்கிக்கோங்க. த சோனல் டிரெக்டர். சோனல் டிரெக்டர் மீன் யாருமா? வலய கல்வி பணிப்பாளர். வலய கல்வி பணிப்பாளர். உங்களோட வலயம் எதுன்னு போடுங்க. நான் நிவித்திக்கல. முதலை குடாவுக்கு எங்க வலயம்? பெட்டிகலோ வெஸ்ட். பெட்டிகலோ வெஸ்ட் அப்படின்னு போட்டுறோம். அடுத்து என்ன எழுதணும்? யாரை அழைக்க வேண்டும்? யாரை அழைக்க வேண்டும் என்பதற்கு நான் ஒரு இலகுவான வாக்கியம் எடுத்தேன். அந்த வாக்கியத்தை நீங்க மனனம் செய்து வச்சுக்கோங்க. All of the students are invited to this occasion. All of the students are invited to this occasion. இப்போ யக்ஷாயினி சொல்லுங்க. எல்லா பேரண்ட்ஸையும் வர சொல்றாங்க. இந்த வாக்கியத்தை மாத்துங்க. All of the parents are invited to this occasion. எல்லா டீச்சர்ஸையும் வர சொல்றாங்க யக்ஷாயினி. All of the teachers are invited to this occasion. எல்லா பேரண்ட்ஸையும் டீச்சர்ஸையும் வர சொல்றாங்க யக்ஷாயினி. All of the all of the parents and teachers are invited to this occasion. எல்லா டீச்சர்ஸையும் பேரண்ட்ஸையும் ஸ்டூடண்ட்ஸையும் வர சொல்றாங்க. All of the teachers, parents and students are invited to this occasion. கிளியர் தானே இப்போ? ஓகே. அடுத்து யார் இதை ஏற்பாடு செய்யறா? யார் இவர் ஏற்பாடு செய்யறல? யார் இதை எழுதுறவர்? Secretary. செக்ரட்டரி. தி செக்ரட்டரி. எங்க உள்ள செக்ரட்டரி? The science club. தி சயின்ஸ் கிளப். சில வேளை யாரோ கேட்டாங்க டேட் போட தேவையில்லையா? ஏன் போட்டா பரவாயில்ல. அது எங்க போடணும்? இந்த இடத்துல நீங்க எழுதுற டேட்டா போட்டா பரவாயில்ல. ரெட் கலர் லைன்ல காட்டுறேன், தெரியுதா இருக்கும். இந்த இடத்துல நீங்க எழுதுற டேட்டா போட்டால் ஓகே. ஓகேவா? ரைட் யக்ஷாயினி. சொல்லுங்க. இதுல the secretary of fund போட கூடாது. தேவையில்ல. நல்ல கேள்வி. Thank you very much for that question. இந்த கடைசியில வந்து ஆஃப் போடாதீங்க. the secretary, the science club அவ்வளவுதான். ஆனா சம்பந்தம் இல்ல. வேற வேற ஸ்டெப் 2 ஸ்டெப்ஸ்ல போடணும். ஃபுல்லா எழுதி முடிஞ்சோனே எப்படி வரும்னு பாப்போம். Thank you sir. ஓகேமா. ஃபுல்லா எழுதி முடிஞ்சதும் இந்த மாதிரி ஸ்டைல்ல இருக்கும். ஓகேவா? அத நம்ம ஒருத்தரை கூப்பிட்டே பாத்துக்கலாம். பாப்போம் நீங்க எழுதுனது சரியா அப்படின்னு. ஓகேவா? ஓகே. I am going with Fati Uzna. Fati Uzna. Fati Uzna. Good evening. Fati? No? Niroshani. Niroshani, can you switch on your mic? Quick. Niroshani? Yeah. Indu. Indu, can you switch on your mic, Indu? Okay. Aisha. Aisha Shahani. Good evening. sir. Good evening. Good evening, sir. சொல்லுங்கப்பா. ஆர்டரா சொல்லிட்டு வாங்கம்மா. ஃபெஸ்டிவல் நோட்டீஸ்ல போடணும். நோட்டீஸ்னு போடணும். ஓகே. அப்புறம் நிகழ்வு. என்ன நிகழ்வு? The science exhibition. The science exhibition. கேபிட்டல்ல போட்டுக்கேன், தெரியுதா? கேபிட்டல்ல இல்ல கேபிட்டல்ல போடணும். ஓகேவா? ஓகே சார். ஓகே. அடுத்து அது organized by. அடுத்து கீழ ஏற்பாடு செய்தவர்களை வந்து எங்க ஈக்குறாங்க எழுதணும். இன்னும் அதுக்கு முதல்ல யார் ஏற்பாடு செய்யறாங்கன்னு போடணும். ஓகே சார். யார் அது? The science club. The science club off னு போடுங்க. off என்றால் பாடசாலை உடைய விஞ்ஞான கழகம். ஓகேவா? உங்களோட ஸ்கூல் பேர் என்னவா? அல்மினா முஸ்லிம் மகாவித்யாலயம் சார். அல்மினா முஸ்லிம் மகாவித்யாலயம் கேபிட்டல் எழுத்துல போட்டிருக்கணும். நான் கலவான் தமிழ்னு போட்டிருக்கேன். அல்மினா முஸ்லிம் மகாவித்யாலயம் எங்க உள்ளது? குருநகல் சார். குருநகல். நான் என்னன்னு போடுவேன்? கலவான்னு போடுவேன். ஓகேவா? ஓகே சார். ஓகே. அடுத்து என்ன போடணும்? Date, time, venue, venue, chief guest. chief guest.
அதுக்கு உங்களுக்கு விருப்பமான மாதிரி டேட் டைம் எல்லாம் போட்டுக்கோங்க இல்லையா. சோனல் டைரக்டர் நான் நிவித்திகள்னு போடுவேன், நீங்க என்னன்னு போடுவீங்க? இப்பாகமு சார். இப்பாகமு. ஓகே, இப்பாகமு. அடுத்து என்ன செய்யணும்? யாரை அழைக்கணும்? யார் அழைப்பது? யாரை அழைக்கணும்? All of the students are invited of this occasion. To this occasion. To this occasion. Occasion போது நிறைய பேருக்கு பிழைக்கும், TION போடுவோம், கவனமா இருக்கணும். ஓகேவா? Okay sir. அப்போ இதுல நான் சொல்றேன் எல்லா அதிபர்களையும் அழைக்கிறோம்னு போடுறாங்க. சுமார் ஐடியா, எல்லா அதிபர்களையும். All of the principals are invited to this occasion. எல்லா பழைய மாணவர்களையும் அழைக்கிறார்கள். All of the old students are invited to this occasion. எல்லா அங்கத்தவர்களையும் அழைக்கிறார்கள். All of the members are invited to this occasion. விளங்குச்சாமா? Oh sir. அடுத்து என்ன எழுதணும்? அடுத்தது அழைப்பவரின் விவரம். அழைப்பவரின் விவரம். Secretary, the science club. ஓகே ஓகே. இப்படி எழுதினால் புள்ளிகள் கட்டாயம் 4 புள்ளியாவது கிடைக்கணும். ஏன் 5 புள்ளி கிடைக்காதான்னு கேட்கலாம் இல்லையா? ஏன் 5 புள்ளி சில வேளை மிஸ் ஆகும்னா சொற்கள் பத்தாதுன்னு யோசிக்கலாம். எத்தனை சொல் இருக்குன்னு எண்ணி பார்க்கலாமா ஆயிஷா? குயிக்கா டக்குன்னு எண்ணி பாருங்க. sir. 30, 35 போல இருக்கு இல்லையா? Yes sir. அப்போ என்ன சொல்லலாம் அவங்க? நம்ம சொற்களை குறைத்து இருக்கிறோம்ங்கிற காரணத்துக்காக என்ன செய்யலாம்? புள்ளியை ஒரு புள்ளி வேணா குறைக்கலாம். அப்படி குறைக்கிறது ரொம்ப ரொம்ப குறைவு. நான் சொல்றேன், ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், ஓகேவா? அப்படி புள்ளியை கூட்டிக்கிறதுக்கும் என்ன செய்யணும்னு நான் பிறகு சொல்றேன். இப்போதைக்கு அப்படியே வேணாம். இப்போதைக்கு நம்ம என்ன செய்யறோம்? அட்லீஸ்ட் ஒரு 4 புள்ளிகளை எடுப்பதற்கு எப்படி எழுதுவதுங்கிறது தான் பார்த்திருக்கிறோம். ஓகேவாமா? Okay sir. ஓகேமா, தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ ஆயிஷா. Thank you. ஓகே, எழுதியிருப்பீங்க தானே எல்லாரும்? ரொம்ப நேரம் நம்ம பார்த்திருந்தோம், எழுதியிருக்கலாம். 2 தரம் சொல்லிட்டோம் இல்லையா? நான் என்ன ரைட் எழுதுங்க நான் இருக்கேன். 50 வேர்ட்ஸ். அந்த வேர்ட்ஸுக்கு என்ன செய்யறதுன்னு நான் சொல்றேன். இப்போதைக்கு 4 புள்ளிக்கு என்ன செய்யறதுங்கிறதான் போடணும். கமா போடணும். கமா தேவையில்ல, இது இங்க கமா தேவையில்லமா? இது ஒண்ணு அட்ரஸ் அப்படி இப்படி இல்ல தானே? நோ நெசசரி. ஸ்கூல் மெயின் நோல், நோ ப்ராப்ளம், அது பிரச்சனை இல்ல. எக்ஸிபிஷன் வந்து மெயின் நோல்ல செய்ய முடியாது இல்லையா? அதனால வர்ற பிரச்சனை. சாய்ரா காலேஜ் மாவனல்ல. ஓகே ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்ப்போம். ரைட், இதுல பாத்தீங்களா? கோட் அடிச்சீங்களா? முதல்ல இங்கிலீஷ் அசோசியேஷன் மெம்பர்ஸ் ஸ்பெஷல் மீட்டிங். ஓகே, எழுத முடியுமா? Trincomalee, Shahara maybe? Trincomalee? Trincomalee, Shahara. Yeah, Trincomalee. Shahara? Shara, you can switch on your mic. sir. Sara, கேக்குதா? ஷூரா? மைக் ஆன் பண்ணிலே? ஆன் பண்ணி தானே இருக்கி. ஓகே 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 ஓகே. கண்டுபிடிச்சிட்டீங்களாமா? சார். எழுத முடியுமா? ஓகே, லெட்ஸ் கோ. சொல்லுங்க, முதலாவது என்ன செய்யணும்? முதலாவது ஹெட்டிங் போடணும். நோட்டீஸ் அண்ட் ஹெட்டிங் போடு. பெட்டி கடைசில போட்டுக்கோங்க, நான் மறந்துட்டேன். சதுரம் போட்டுக்கோங்க. சதுரமோ பெட்டி பண்ணிக்கோங்க, பிளாக் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஸ்டார்ட்லயே போட்டேன். இந்த பச்சை கலர்ல இருக்கிறது வந்து அந்த பெட்டி அப்படிங்கறத காட்டுறதுக்கு. ஓகேவா? ஓகே, நோட்டீஸ்னு போட்டாச்சு. சொல்லுங்க. ஓகே, நோட்டீஸ் போட்டாச்சு. என்ன நிகழ்வு? நிகழ்வு ஸ்பெஷல் மீட்டிங். The special meeting. The special, பாருங்க, எஸ் மீட்டிங் எல்லாம் கேபிட்டல்ல போட்டுருக்கனா? சார். அது போடணும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்.
organized by English Association. ஆர்கனைஸ்ட் பை அடுத்த ஸ்டெப்லயே போடுங்க, 3 ஸ்டெப் கேடுங்க. இங்கிலீஷ் தி இங்கிலீஷ் அசோசியேஷன் ஆஃப். ஓகே, உங்களோட ஸ்கூல் பேரை சொன்னா எப்படி சொல்லுவீங்க? Timudur Muslim Ladies College. என்னமா? Timudur Muslim Ladies College. ஓகே, நான் ஈஸியா போட்டிருக்கேன் எங்கட ஸ்கூல். ஓகேவா, கோச்சி கூடாது. முஸ்லிம் ஸ்கூல் எங்க ஊரு? Mudur. Chinkomali. நான் கலவாணன் போட்டிருக்கேன். நீங்க என்ன போடுவீங்க? Mudur. பாருங்க, இதுல எல்லா இடத்துலயும் நான் கேபிட்டல் போட்டிருக்கேன், ஆர்கனைஸ்ட் பை தவிர, இல்லையா? அதை நினைச்சுக்கணும். அடுத்து என்ன செய்யணும்? அடுத்து என்ன செய்யணும் சொல்லுங்க. And date, டேட், time, டைம், venue, வென்யூ, chief guest. சீஃப் கெஸ்ட். சீஃப் கெஸ்ட் கேட்டாலும் கேட்காட்டி நம்ம போட்டு விடுவோம். சொற்கள் வேணும் தானே நமக்கு. ஓகேவா? Okay, sir. ஓகே, அதான் நான் டேட் டைம் எல்லாம் சும்மா போட்டிருக்கேன், சீஃப் கெஸ்ட் போட்டிருக்கேன், சோனல் டைரக்டர் நீங்களும் போட்டுக்கோங்க. ஓகேவா? ரைட். யாரை அழைத்தார்கள்? Members. அப்ப எப்படி எழுத போறீங்க சொல்லுங்க பாப்பா அந்த வாக்கியத்தை. All of the members are invited to this occasion. ஒகேஷன். இப்போ இதுல சொற்களை கூட்டிக்கிறதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்றேன். ஓகேவாமா? ஆல் ஆஃப் த மெம்பர்ஸ்னு போட்டு அந்த இடத்துல போடுங்க ஆஃப் போட்டு தி இங்கிலீஷ் அசோசியேஷன் ஆஃப், சாரி தி ஆல் ஆஃப் த மெம்பர்ஸ் ஆஃப் தி இங்கிலீஷ் அசோசியேஷன். ஓகேவா? Okay. அப்ப எத்தனை சொற்கள் கூடும்? 3 சொற்கள் கூடும். 3-4 சொற்கள் கூடும். இன்னும் என்ன செய்யலாம்? நீங்க உங்களோட ஸ்கூல் பேரையும் போடலாம். அதுல போடலாம் தானே ஆஃப் போட்டு. அப்ப போட்டு சொல்லுங்க பாப்போம். All of the members of English Association of Timudur Muslim Ladies College invited to this occasion. வரணும். Members, திருப்பி again. all of the members of English Association of Timudur Muslim Ladies College are invited to this occasion. அப்போ ஒரு 5-6 சொற்கள் கூடி இருந்தானே. அந்த மாதிரி சொற்களை கூட்டிக்கிறதுக்கு ஏதாவது ட்ரிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? Okay, sir. வேற என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த இடத்துல ஸ்பெஷல் இவெண்ட்னு போட்டு அவனை கொஞ்சம் ஸ்பெஷல் இவெண்ட் போடலாம். அதை நான் அடுத்து சொல்லி தரேன். ஓகேவா? இப்ப அடுத்த என்ன எழுதணும்? இவ்வளவு தான் முடிஞ்சாமா? ஃபினிஷ்ட்? எழுதி முடிஞ்சா நோட்டீஸ்? இல்ல சார். என்ன செய்யணும்? கீழ வருங்க. யார் எழுதுறவங்க? Secretary, the secretary, English Association. the English Association. வேணா என்ன செய்யலாம்? ஸ்கூல் பேரையும் போடலாம் இல்லையா? ஸ்கூல் பேர் போடலாம். இன்னொன்னு செய்யலாம், அந்த தொங்கல்ல கூட டேட் எழுதலாம். எப்போ எழுதுறீங்கிற டேட்டை போடலாம். ஓகேவா? ஓகே, பாருங்க எங்க கேபிட்டல் போட்டிருக்கேன் பாருங்க. ஸ்கூல் மெயின் ஹால் கூட நான் என்னன்னு போட்டிருக்கேன், கேபிட்டல் போட்டிருக்கேனா இல்லையா? அதெல்லாம் நீங்க போடணும். ஏன்னா இங்க நான் ஒரு பேரா தான் போடுறாங்க. அந்த மாதிரி இடத்துல இந்த ஜோனல் டைரக்டர் அதெல்லாம் நீங்க என்ன செய்யணும்? கேபிட்டல்ல போடணும். ஓகேவா? Okay, sir. ஓகே, thank you மா, thank you very much மா. ஓகே, எழுதிக்கோங்க மத்தவங்க. Ashil, can you switch on Ashil? Ashil? Sir. Good evening Ashil. Assalamu alaikum. Sir. Good evening. கேக்குதா Ashil? Waalaikum assalam. கேக்குதா? Good evening, sir. கேக்குதா? Sir. ஓகே Ashil, இத சொல்ல முடியுமா அழகா? மத்தவங்க எழுது வரையும். Sir. வாசிங்க பாப்பா அழகா. Notice the special meeting organized by the English Association of all Kalavana Tamil School. உங்க ஸ்கூல் சொல்லுங்க, உங்க ஸ்கூல் சொல்லுங்க. Kalavana. உங்க ஸ்கூல் சொல்லுங்க. Date 2nd of November, time 10 a.m. Venue School Main Hall. Chief guest the zonal director Niviti Gala. All of the members are invited to this occasion.
the secretary, the English Association. ஓகே முடியுதா அகில்? Sir. ஓகே ஓகே வெரி குட் வெரி குட். ரைட் எழுதிட்டீங்களா? புவனிகா புவனிகா கேன் யூ ஸ்விட்ச் ஆன் புவனிகா? நம்ம அடுத்த ஸ்டெப் போறதுக்கு முதல்ல கலாஸ்டா புவனிகா. புவனிகா குட் ஈவினிங். குட் ஈவினிங். குட் ஈவினிங் புவனிகா. Good evening, sir. புவனிகா இத உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ண கொடுக்குறாங்க. இந்த நோட்டீஸை அனௌன்ஸ் பண்ண கொடுக்குறாங்க. ஓகேவா? Okay, sir. அழகா சொல்லுங்க பாப்பா சத்தமா. ஒண்ணும் மாத்த தேவையில்ல, சும்மா சொல்லுங்க. புவனிகா Notice the special meeting organized Kalavana Tama School, Kalavana Director Niviti Kale. All of the members are invited to the occasion. The secretary, the English புவனிகாவுக்கு சரியான அவசரம் இல்லையா? ஓகே 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 புவனிகா. Association. Thank you. ஓகே ரைட் எழுதிட்டீங்களா? பிரச்சனை இல்லை தானே? நோ ப்ராப்ளம். இப்போ நான் இதை பெருசா எழுதுறது எப்படின்னு சொல்லி தருவேன். ஓகேவா? நோ ப்ராப்ளம். எழுதி கொண்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டைமுக்கு கட்டாயம் அட் போடணுமா? நோ போட வேணாம். இந்த இடத்துல எல்லாம் நோ போட வேணாம். ஏன் போட வேணாம்னு சொல்றேன்னா இது இடைவெளி நிரப்புதல் மாதிரி இருக்குது. ஓகேவா? கைண்ட்லி இன்வைட்டட். ஓ நோ ப்ராப்ளம். All of the members are kindly invited to this occasion. நல்ல விஷயம். ஓகேவா? will be held a special meeting. அப்படி தொடங்கினா பிரச்சனை ஆயிரும். எழுத கஷ்டம் உங்களுக்கு. kindly invited போடுங்க பரவாயில்ல. of at எல்லாம் போடாதீங்க. கவுண்ட் பண்ணுவாங்க. they will count. அதெல்லாம் சொற்கள் தானே. பத்ரியா நேஷனல் காலேஜ் மாவனல்ல. பத்ரியா நேஷனல் காலேஜ் மாவனல்ல. ஷுவர். Okay. Yadurshika. N. Yadurshika. Sir, good evening, sir. Good evening. கேக்குதா யதுர்ஷிகா? கட் ஆயிடுச்சா? ஓகே 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 ஓகே. ஜசீனாத் ஜஹான் சஜீனாத் கேக்கலையா? Yes, sir. ஓகே நான் உங்களுக்கு ஒரு நோட்டீஸ் ஒன்னு சொல்றேன். எப்படி? ஓகேவா? உங்களுக்கு ஒரு நோட்டீஸ் ஒன்னு சொல்றேன். ஓகேவா? கேக்குதா? கேக்குதாமா? Sir. இங்கிலீஷ் டே காம்படிஷன். ஓகேவா? நடக்குது. என்னது? இங்கிலீஷ் டே காம்படிஷன் நடக்குது. ஆர்கனைஸ் பண்றது வந்து இங்கிலீஷ் அசோசியேஷனால. பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ வரவழைக்கணும். ஓகேவா? ஓகேவா? நெட்வொர்க் ப்ராப்ளம். Some network problem. Okay, I am going with Pragashini. Can you switch on? Pragashini. கேக்குதா பிரகாஷினி? பிரகாஷினி நான் சொன்னது விளங்குச்சா? ஆமா சார். இங்கிலீஷ் டே காம்படிஷன் நடக்குது. இங்கிலீஷ் டே காம்படிஷன் ஏற்பாடு செய்யறது இங்கிலீஷ் அசோசியேஷனால. பேரண்ட்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ், டீச்சர்ஸ் இன்வைட் பண்ணணும். ஓகேவா? ஓகே சார். சொல்லுங்க பாப்பா அழகா. All of the students மேல இருந்து ஸ்டார்ட்ல இருந்து. notice the special meeting No. organized பிரகாஷினி நான் சொன்னேன் இங்கிலீஷ் டே காம்படிஷன் நடக்குது. இங்கிலீஷ் அசோசியேஷன் ஆர்கனைஸ் பண்றாங்க. டீச்சர்ஸ், பேரண்ட்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ வரவழைக்கணும். முதல்லன்னு சொல்லிட்டோம். பிரகாஷினி என்னாச்சு இல்லையா? இப்போ பாருங்க ரிப்தா சொல்லுவாங்க. ரிப்தாவுக்கு எனக்கு சிக்னல் நல்லா இருக்கும் நினைக்கிறேன். ரிப்தா, கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ செட்? ரிப்தா, கேன் யூ ஸ்விட்ச் ஆன்? Yes, sir. Did you understand what I say? நான் சொன்னது விளங்குச்சா? Yes, sir. சொல்லுங்க பாப்பா என்ன நிகழ்வு?
English Day competition. யார் ஏற்பாடு செய்றா? English Association. யாரை வரவழைக்கணும்? Parents, teachers, and students. ஓகே, அழகா சொல்லுங்க. உங்களோட ஸ்கூல் பேர் போட்டு அழகா சொல்லுங்க. Notice the English Day competition organized by the English Association of Telambugalla Muslim Mahavidyalaya, Telambugalla. Date 2nd of March. Time 10 a.m. Venue school main hall. Chief guest the zonal director of Bagamat. All the students, teachers, and parents are parents of the Telangana Muslim Mahavidyalaya are kindly invited to this occasion. The secretary, the English Association, Telangana Muslim Very Mahavidyalaya. good. Superb, superb. Okay தானே? கஷ்டம் இல்ல தானே எழுது? Oh, sir. Okay, next. Let's move. Thank you, sir. Right, okay. இப்போ இந்த கேள்வியை பாருங்க. இப்போ நம்ம போறோம் இன்விடேஷன் ஒண்ணுக்கு. நோட்டீஸ் எழுதுறது கஷ்டம் இல்லைன்னு நினைக்கிறேன். இப்ப இதுக்கு மேல டைம் எடுக்க இயலாது. இதை வச்சு பிராக்டிஸ் பண்ணுவோம் பிறகு. இந்த கேள்வி எழுதிக்கோங்க. இந்த கேள்வி எழுதிக்கோங்க. நிறைய பேர் உங்களோட மைக் ஒழுங்கா வர மாட்டேங்குது. ஏன்? வாட் இஸ் த ரீசன்? ஓ, நிறைய பேர் இருக்கீங்க பணி இல்லையா? ஓகே, எழுதிக்கோங்க. இன்விடேஷன் ஒன்று எழுத போறோம். இப்ப நோட்டீஸ் முடிச்சிட்டேன்னா நோட்டீஸ் எப்படி பந்தி மாதிரி எழுதுறேன்னு நான் சொல்லித்தரேன். சலோமி, can you switch on your mic? Sir. கேக்குதா சலோமி? சலோமி, can you hear me? Oh, sir. ஓ, இது வாசிங்கம்மா பிள்ளை சத்தமா. Read it, please. Yes, sir. Read it, please. The annual prize giving of your school will be held in January. Write an invitation to be sent to pupils when it will be held and who the chief guest is. Maintain the special mention சொல்லுங்கம்மா. mentions the special events for the day. Okay, thank you very much. Annual prize giving mean வருடாந்த பரிசளிப்பு விழா. தெரியாட்டி எழுதி கொள்ளணும். வருடாந்த பரிசளிப்பு விழா. ஓகே, வருடாந்த பரிசளிப்பு விழா. ஆஃப் வந்து எந்த இடத்துல ஆஃப் கேக்குறீங்க எனக்கு நினைவுலையே. பாப்போம், நம்ம இன்னொன்னு பேசும்போது சொல்றேன். ஓகேவா? பாப்போம். வருடாந்த பரிசளிப்பு விழா. இன்விடேஷன் டு பி சென்ட் பேரண்ட்ஸ். அதுல அந்த பாஸ்ட் பீப்பிள்ஸ் பழைய மாணவர்கள். சீஃப் கெஸ்ட் யாரு? மென்ஷன் என்றால் குறிப்பிடுக அப்படின்னு அர்த்தம். ஸ்பெஷல் இவெண்ட்ஸை குறிப்பிடுக. அப்ப இதுக்கு முதல்ல நீங்க நோட்டீஸ் சரியா இருந்தா தான், நோட்டீஸ் சரியா எழுத முடிந்தால்தான் இன்விடேஷன் எழுத முடியும். அப்ப இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. என்ன நிகழ்வு, ஆர்கனைஸ்ட் பை, யார் ஏற்பாடு செய்வது, என்ன ஸ்கூல், டேட், டைம், வென்யூ, சீஃப் கெஸ்ட். வேணுமென்றால் ஸ்பெஷல் இவெண்ட்ஸ்னு போட்டுக்கொள்ளலாமாங்கண்ண. அப்போ கொஞ்சம் சொற்கள் கூடும். ஆல் ஆஃப் த யார் போடுறது, அந்த இன்விடேஷன், இன்வைட்டட் டு திஸ் ஒகேஷன். இந்த ஆர்டரை நினைவு வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த ஆர்டர் நினைவு வச்சுக்கொண்டா தான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே ஓகே இப்ப இன்விடேஷனுக்கு போறோம். இன்விடேஷன்ல நம்ம கண்டுபிடிக்கணும் என்ன நிகழ்வு, யாரை அழைக்கிறார்கள், யார் ஏற்பாடு செய்வது, இதை கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஆனா இந்த கேள்வியில யார் ஏற்பாடு செய்வது என்பது குறிப்பிடப்பட்டில்லை. அப்ப நமக்கு விருப்பமானது போட்டுக்கொள்ளலாம். நீங்க வேணா ப்ரிஃபெக்ட் அசோசியேஷன் போடலாம், நீங்க வேணா என்ன சொல்லலாம், சயின்ஸ் கிளப் போடலாம், நீங்க வேணா ஸ்டூடெண்ட்ஸ் வெல்ஃபேர் சொசைட்டின்னு போடலாம்,
ஏதோ ப்ரிஃபெக்ட் அசோசியேஷன் மேபி ஈஸி இல்லையா, ஆனுவல் பிரைஸ் கிவிங். டீச்சர்ஸ் அசோசியேஷன் போடலாம், ஸ்கூல் டெவலப்மெண்ட் சொசைட்டின்னு போடலாம், பாடசாலை அபிவிருத்தி சங்கம்னு போடலாம். எந்த அமைப்பு இதை ஏற்பாடு செய்கிறது என்று குறிப்பிடாவிட்டால் நீங்க விருப்பமானது போடலாம். ஓகேவா? இந்த கேள்வியில நிறைய கொடுத்துருக்காங்க, அதை பத்தி எல்லாம் யோசிக்காங்க. இன்விடேஷன் ஓகே, அவ்வளவுதான். பார்ப்போம். இப்ப நம்ம என்ன செய்ய படிக்க போறோம்? இன்விடேஷன் படிக்க போறோம். பிறகு திருப்பி நோட்டீஸை பத்தி பார்ப்போம். ஓகேவா? பாஸ் பீப்பிள் அசோசியேஷன், யா பாஸ் பீப்பிள் அசோசியேஷன் கேள்வியை திருப்பி காட்டணுமா? யா ஓகே, ஐ ஷோ. கேள்வி எழுதிக்கோங்க. ஒரு இன்விடேஷன், அவ்வளவுதான். அது நம்ம முதல்ல எழுதின நோட்டீஸுக்கு கூட இன்விடேஷன் எழுதலாம், நோ ப்ராப்ளம். ஓகேவா? ஈஸி ஈஸி, லேசா நோட் இன்விடேஷன் எழுதலாம். பாருங்க, சிம்பிள். 3 வரி தான் நீங்க படிக்கணும். ஓகே, ரைட். ஓகே, இப்போ இன்விடேஷன் ஒன்று எழுதும் போதும் அதே மாதிரி சில விஷயங்களை கண்டுபிடிக்கணும். யா கெஸ்ட் எல்லாம் நம்ம போட்டுக்கலாம், நோ ப்ராப்ளம். ஓகேவா? ரைட். இப்போ இந்த பாருங்க, ஒரு நோட்டீஸினுடைய அமைப்பு கொடுத்திருக்கிறேன். ஓகே, நோட்டீஸினுடைய அமைப்பு கொடுத்து நல்லா பார்த்துக்கோங்க. ஒரு நோட்டீஸினுடைய அமைப்பு கொடுத்திருக்கிறேன். இந்த நோட்டீஸினுடைய அமைப்பிலிருந்து நம்ம 3 வேலைகளை செய்ய போறோம். முதலாவது நல்லா பார்த்துக்கோங்க, நோட்டீஸ் என்று இருப்பதில் உள்ள தலைப்பை தூக்கி இன்விடேஷன் மாத்துறோம். ஓகேவா? பாத்தீங்க தானே? நோட்டீஸ்ங்கிற தலைப்பை தூக்கி இன்விடேஷன் மாத்துறோம். ஒன்றாவது. இரண்டாவது, அதற்கு இடையில் இன்னும் 3 வாக்கியங்களை சேர்க்க போறோம். எத்தனை வாக்கியங்களை? 3 வாக்கியங்களை சேர்க்க போறோம். வேற ஒன்னையும் மாத்த போறது இல்ல. இதோ இந்த வாக்கியத்தை அகற்ற போகிறோம், அவ்வளவுதான் செய்ய போறோம். செய்துட்டா நோட்டீஸ் மாதிரி இன்விடேஷன் ஆகிரும். என்னன்னு திருப்பி நினைவு இருக்கா? ரைட். நோட்டீஸை தூக்கிட்டு இன்விடேஷன் போட போறோம். 1. அதுக்கு நடுவுல 3 வாக்கியத்தை சொருவ போறோம். அது என்னன்னு சொல்லித்தாரன். இந்த கடைசியில உள்ள வரியை தூக்கிட்டு அங்க வேணா தேங்க்யூன்னு போட்டுக்கொள்ளலாம். ஓகேவா? யாருக்கு நினைவு இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, நிஸ்லா பானு, switch on your mic. நிஸ்லா பானு இல்லையா? யதுர்ஷிகா, பலாங்கோட யதுர்ஷிகா, you can switch on your mic. யதுர்ஷிகா கேக்குதா? யதுர்ஷி, குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் யதுர்ஷி. என்னென்ன 3 எத்தனை வேலை சொன்னேம்மா நோட்டீஸ் இன்விடேஷனா மாத்த? யதுர்ஷி, அதே யதுர்ஷி கட் ஆயிடுச்சு. யதுர்ஷி again switch on. கேக்குதா யதுர்ஷி? கேக்குது சார். என்னென்ன செய்யணும்னு சொன்னேன் சார்? நோட்டீஸ் அப்படின்ற தலைப்பை எடுத்துட்டு இன்விடேஷன்ற தலைப்பு போடணும் சார். போட்டாச்சு. அடுத்து 3 வாக்கியங்களை போடணும் சார். 3 வாக்கியங்களை போட போறோம். ஓகே, கடைசியா இருக்கிற வாக்கியத்தை இல்லாமக்கிறோம் சார். இல்லாம அதுக்கு வேணா தேங்க்யூன்னு போடலாம். ஓகேவா? ஓகேவா? ஓகே சார். அப்படியே இருங்க லைன்ல. அப்போ திருப்பி இதை பாத்துக்கோங்க. திருப்பி ஒருத்தர சொல்லுங்க யதுர்ஷிக்கு. திருப்பி ஒருத்தர சொல்லுங்க. நோட்டீஸ் அப்படின்ற தலைப்பை எடுத்துட்டு இன்விடேஷன் அப்படின்ற தலைப்பு போடுறோம் சார். ஓகே, பிறகு 3 வாக்கியங்களை போடுறோம் சார் இடையில. ஓகே, பிறகு கடைசியா உள்ள வாக்கியத்தை இல்லாமக்கிட்டு தேங்க்யூ அப்படின்ற வேர்டை போடுறோம் சார். ஓகே, பாப்போம். அப்படின்னு அப்படியே லைன்ல இருங்க. ஓகேவா? இந்த மாதிரி தான் வரப்போகுது. விளங்குதா? கடைசி ஃபார்மேட் எப்படி இருக்க போகுது யதுர்ஷிகா? சார் விளங்குதா? விளங்குது சார். இப்ப முதலாவது என்ன இருக்கணும் எழுதிக்கோங்க. மத்தவங்க இந்த ஃபார்மேட்ட முதலாவது என்ன இருக்கணும் யதுர்ஷிகா?
இன்விடேஷன் அப்படின்ற Invitation. தலைப்பு. அடுத்து 3 வாக்கியங்கள் என்னன்னு உங்களுக்கு தெரியாது இன்னும் இல்லையா? ஓ சார். அந்த 3 வாக்கியம், அந்த 3 வாக்கியத்துக்கு பிறகு என்ன இருக்குது அத சொல்லுங்க இப்போ. 3 வாக்கியத்துக்கு பிறகு சார் ஆர்கனைஸ்ட் பை. இல்ல 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 இல்ல, அதுக்கு மேல ஒரு பெட்டி இருக்கு பாருங்க. நோட்டீஸ் நினைச்சுக்கோங்க, நோட்டீஸ். சரி, என்ன ஈவென்ட் போடணும் சார்? என்ன ஈவென்ட்னு போடணும், அதே தான் இங்கேயும் இருக்கு. என்ன ஈவென்ட்னு போடணும், ஆர்கனைஸ்ட் பை. அடுத்து அடுத்து சரி, யாரால ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குன்னு போடணும் சார். யாரால ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஓகே, வெரி குட். நெக்ஸ்ட் ஒன். இடம் போடணும் சார். யார் இதை ஏற்பாடு செய்யறவங்க, எங்க இருக்காங்க அப்படின்னு போடணும். டேட், டைம், வென்யூ, சீஃப் கெஸ்ட் போடணும் சார். போடணும். அதுக்கு மேல வேணா தேங்க்யூ போட்டுக்கலாம். நான் அதை போடல, நீங்க வேணா தேங்க்யூ போடுங்க. ஓகேவா? ஓகே அடுத்து சார். அடுத்து அடுத்து தி செக்ரட்டரி போடணும் சார். செக்ரட்டரி யாரால யாரு ஏற்பாடு எழுதுறான்னு போடணும். செய்யப்பட்டிருக்கிறது. யாரு எழுதுறான்னு போடும், செக்ரட்டரியான்னு சொல்ல முடியாது. ஓகேவா? ஓகே சார். ஓகே, அப்ப பாப்போம் இந்த கேள்வி. அந்த கேள்விக்கு பிறகு 3 வாக்கியங்கள் சொல்லுங்கம்மா, அது வாசிங்கம்மா. இது வாசிங்க. We warmly welcome sir. We warmly welcome. யார வரவேற்கணும்னு போடணும். அடுத்து நான் போடுறேன் all the teachers. ஓகேவா? ஓகேவா? ஓகே சார். அதுக்கப்புறம் ஒரு வாக்கியம் to the occasion of, சந்தர்ப்பத்திற்கு, to the occasion of. இந்த 3 வாக்கியத்தை தான் நம்ம சொருக போறோம். ஓகேவா? ஓகே சார். பாடமாய்க்கங்க, இந்த 3 வாக்கியத்தை எழுதிக்கோங்க டக்குன்னு. Invitation, we warmly welcome all the teachers to the occasion of. ஓகேவா? ஓகேவா யதுர்ஷிகா? ஓகே சார். ஓகே யதுர்ஷிகா, முதல் நம்ம எழுதின நோட்டீஸ் என்ன நினைவு இருக்கா? என்னது, இங்கிலீஷா இல்ல சயின்ஸ் எக்ஸிபிஷனா? சயின்ஸ் எக்ஸிபிஷன் சார். ஓகே, இப்போ சயின்ஸ் எக்ஸிபிஷனுக்கு எல்லா டீச்சர்ஸையும் வர வைக்கணும். ஓகேவா? ஓகே சார். இது எப்படி சொல்லுவீங்க? முதல்ல சொல்லிட்டு வாங்க பாப்போம், இந்த ஃபார்மேட்டை பார்த்து. இன்விடேஷன் அப்படின்ற தலைப்பு போடுறோம் சார். ஓகே. We warmly welcome. ஓகே. All the teachers and parents. இல்ல, all the teachers மட்டும் போதும். all the teachers. All the teachers sir. To the occasion of. To the science. இல்ல அந்த 3 வாக்கியத்தை நினைவு வச்சுக்கணும் யதுர்ஷிகா. அந்த 3 வாக்கியத்தை நினைவு வச்சுக்கணும். சாரி, இந்த 3 வாக்கியத்தை நினைவு வச்சுக்கணும், மறக்க கூடாது. ஓகேவா? ஓகே சார். கோ பேக். இப்ப சொல்லுங்க திருப்பி, அழகா சொல்லணும், மத்தவங்க இல்லாட்டி பிழை எழுதிடுவாங்க. சொல்லுங்கம்மா. warmly என்றால் அன்புடன் அழைக்கிறோம்னு அர்த்தம். warmlyனா சொல்லுங்க யதுர்ஷிகா, எங்க காணோம்? No, gone. மெட்டில்டா நூறலியா? மெட்டில்டா கேக்குதா? மெட்டில்டா என்ன போயிட்டீங்க? பயமா? எப்படி வேணாம்? நோ. ஜந்துஷாந்த் கேக்குதா? ஜந்துஷாந்த்? எஸ் சார். ஓகே ஜந்துஷாந்த், அந்த வாக்கியம் 3 நினைவு இருக்கா ஜந்துஷாந்த்? ஆம் சார். இன்விடேஷன் நோட்டீஸ் எழுதுனது நினைவு இருக்கா? ஆம் சார். ஓகே, பார்த்து சொல்லலாம் இல்லையா? பார்த்து சொல்லலாம். சொல்லுங்க பாப்போம்.
இப்போ இங்கிலீஷ் சயின்ஸ் எக்ஸிபிஷனுக்கு எல்லா டீச்சர்ஸையும் அழைக்க போறோம். ஓகேவா? சரி சார். உங்களோட ஸ்கூல்ல நடக்குது ஒரு சயின்ஸ் எக்ஸிபிஷன், அதுக்கு எல்லாரையும் அழைக்க போறீங்க டீச்சர்ஸ். சொல்லுங்க ஜனுசாந்த். We warmly welcome all these teachers to the occasion of the science exhibition organized by Camu Wesley High School. இல்ல ஆர்கனைஸ்ட் பை யாரு? சயின்ஸ் கிளப். Sorry sir. Science Club of Camu Wesley High School, Kalmunai. Okay. Date 2nd of November. Okay. Time 10 a.m. Venue school main hall. Chief guest the zonal director. Thank you. zonal director எங்க உள்ளவர்? zonal director Kalmunai. Kalmunai. Okay. Thank you. Thank you. The secretary of off போடல. அங்கன off போடாதீங்க. அங்கன off போட கூடாது. ஓகேவா? சரி சார். Okay. The secretary, the science club. Science club. Sorry. Okay. Very good தம்பி. பிருந்தா நான் இன்னும் எழுதி காட்டுவேன். இப்ப சும்மா பிராக்டிஸ் பண்றதுக்காக சொல்றேன். பிருந்தா switch on your mic. பிருந்தா. இல்ல. Farvis switch on your mic. எழுதி காட்டுவேன் வெப் டைம். இல்லையா? Okay. Dilan. Sir. Okay, Dilan. Good evening, Dilan. Good evening, sir. Okay, Dilan. உங்களோட ஸ்கூல்ல ஒரு இங்கிலீஷ் டே காம்படிஷன் நடக்குது. ஓகேவா? Okay, sir. இங்கிலீஷ் டே காம்படிஷன் நடக்குது. இங்கிலீஷ் அசோசியேஷன் தான் ஏற்பாடு செய்றாங்க. ஓகேவா? Okay, sir. ஓகே. அப்போ நம்ம வந்து பாஸ் பியூபிள்ஸா வரவழைக்கிறோம். பழைய மாணவர்களை அழைக்கிறோம். ஓகேவா? Okay, sir. ஓகே. சொல்லுங்க பாப்பா அழகா. Invitation தலைப்பு போட்டு sir. Okay. We warmly welcome all the past pupils of இல்ல பாஸ் பீப்பிள்ஸ் அவ்வளவுதான். We warmly welcome all the past pupils to the occasion of English Day competition. Yeah. To the occasion of English Day competition. Competition of இல்ல competition organized by K. Ranvi Memorial College. No. The English Association யார் ஏற்பாடு செய்றா? English Association. The English Association of The English Association of என்ன ஸ்கூல் பேரை சொல்லுங்க? Yeah, your school. The English Association of K. Ranvi Memorial College, Gannoru. Date 2nd November, time 10 a.m. Venue the school main hall. Chief guest வந்து the zonal director of Candy. Thank you. The secretary of the English Association. Very good. நம்ம போமா அப்ப கேள்விக்கு பாப்பா எப்படி எழுதுனா எப்படி வரும்னு பாப்போம். டேட் போடலாமா சார்? கீழ நோட்டீஸ்ல இன்விடேஷன்ல டேட் கட்டாயம் இல்ல. நார்மல் we don't put normally. நோட்டீஸ்ல போடலாம். ஓகேவா? இந்த வாக்கியம் மூணு எழுதி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். we warmly welcomeனா நாங்கள் அன்புடன் அழைக்கிறோம். ஓகே? டேட் போட்டாலும் பிழைன்னு ஒண்ணும் இல்ல. ஓகேவா? not necessary. ஓகே எழுதி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே எப்படி எழுத போறோம் பாருங்க. Invitation, we warmly welcome. Now ஒரு சும்மா உதாரணம். All the parents and past pupils முதல்ல எழுதின கேள்விக்கு to the occasion of annual prize giving organized by the prefect association. இது எந்த கேள்வின்னு ஒருத்தரை பார்த்துட்டு வருவோமா? இந்த கேள்வி. ஓகே, இந்த கேள்விக்கான விடை the annual prize giving. கேள்வி எழுதிட்டீங்க தானே? ஓகே,
இந்த கேள்விக்கான விடை தான் சொல்றோம். ஓகே, பாப்போம். இப்ப யாராலும் சொல்ல முடிஞ்சா பெட்டர் இல்லையா? we can move with someone. கேஷவி முடியுமா? கேஷவி, கேஷவி, can you switch on கேஷவி? சார். சொல்ல முடியுமா? Yes sir. ஓகே, சொல்லுங்கம்மா. முதலாவது Invitation. invitation. We warmly welcome all the teachers to the occasion of டீச்சர்ஸ் the annual மட்டுமாமா? அம்மா டீச்சர்ஸ் மட்டுமா? பாருங்க அந்த கேள்வியில. teachers or the parents. டீச்சர்ஸ் அண்ட் பாஸ்ட் பீப்பிள். டீச்சர்ஸ் இருந்தாங்களா? பேரண்ட்ஸ் அண்ட் பாஸ்ட் பீப்பிள்ஸ் தான் இல்லையா? ஓகே, பரவாயில்ல. யாரோ ஓகே 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 சொல்லுங்க. To the occasion of the annual prize giving in Tilavali. இல்ல 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 இல்ல, ரெண்டு வரி மறந்துட்டீங்க. Organized by. ஓகே, அதுல துடுத்துல தானே நீங்க வேண்டியது போட்டுக்கலாம். நான் போடுறேன் prefect association. ஓகேவா? The private association of Nilavali Kaileswara College, Trincomalee. Trincomalee. நான் எங்க ஸ்கூல் போட்டிருக்கேன், கோச்சிக்க கூடாது. Okay. Date 2nd of November. Time 9 AM. Venue school premises. Chief guest the zonal director, Trincomalee. All of the. அந்த வரி போடுவோமா? இல்ல இல்ல இல்ல. அது போடக்கூடாது. நான் என்ன போட சொன்னேன்? Thank you. Thank you போடுங்க. நான் போடல, நீங்க thank you போட்டுங்க. அடுத்து the secretary, the private association. ஓகே, வெரி குட் மை டியர் கேர்ள், வெரி குட். அழகா எழுதிக்கோங்க. பார்த்தப்போ இப்படி இருந்தா அது ஒரு இன்விடேஷன். அழகா இருக்கணும். கடைசியில பெட்டி ஒன்று போட்டிருக்கணும். கடைசியில ஒரு பாக்ஸ் பண்ணி தான் முடிக்கணும். ஓகேவா? போட்டுக்கோங்க. pupils, pupils, how to pronounce? Okay, pupils, pupil. warmly ன அர்த்தம் வந்து அன்புடன். ஓகே, எழுதிக்கோங்க. நான் மாத்த மாட்டேன், எழுதிக்கோங்க. சரியா எழுதிக்கோங்க. அழகா எழுதணும், அழகா எழுதணும். இதை நான் பார்க்க முடியாது. ஒவ்வொரு டே கொப்பியை வாங்கி வாங்கி பார்க்க முடியாது. இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். ஒகேஷன் என்றால் சந்தர்ப்பம், ஒரு நிகழ்வுக்கு. ஓகேவா? இன்னும் கிளாஸ் கொஞ்ச நேரத்துல முடிச்சிடும். நம்ம 9:15 முடிச்சிடலாம். நான் 2 hours கூட எடுக்க மாட்டேன் ஞாயிற்றுக்கிழமையில. கூட போனா 2 hours தான். ஓகேவா? இவ்வளவுதான். இன்னும் முடிஞ்சு இதை எப்படி ஒரு பந்தியா எப்படி எழுதுறேன்னு பார்த்தோம்னா போதும். அவ்வளவுதான். ஓகே அதுஷிகா, நோ ப்ராப்ளம். ஓகே, எழுது வரை நம்ம பிராக்டிஸ் பண்ணலாம் இல்லையா? சாஹிலா, சாஹிலா, can you switch on சாஹிலா? இல்லையா? நிரோஷினி, நிரோஷினி, எஸ் நிரோஷினி, can you switch on? நிரோஷினி கேக்குதா? குட் ஈவினிங் நிரோஷினி, கேக்குதா? ஓகே, கேக்குது சார். மத்தவங்க எழுது வரை நம்ம ஒன்னு பிராக்டிஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஓகே சார். நடக்குது வந்து டிராமா ஃபெஸ்டிவல், நாடக விழா ஒன்று நடக்குது. என்னது? டிராமா ஃபெஸ்டிவல், டிராமா ஃபெஸ்டிவல். ஏற்பாடு செய்யறது வந்து டிராமா அசோசியேஷன். ஓகேவா? ஓகே சார். வரவேற்கிறோம் வந்து the principal and the teachers. ஓகேவா? ஓகே சார். ஓகே, அழகா சொல்லுங்க பாப்போம். Invitation. We warmly welcome all the principal and teachers. பாத்தீங்க தானே? all the principal சொல்ல முடியுமா? எல்லா பிரின்சிபலையுமா? இல்ல, the principal. The principal and teachers. and all the teachers சொல்லலாம். all the principal and all the teachers னு சொல்லலாம். ஓகேவா? ஓகே சார். முதல்ல சொல்லுங்க from the beginning. And invitation. We warmly welcome the principal and teachers to all the occasion of drama festival
festival. Festival. Organized. Organized by Drama Association. The Drama Association. The Drama Association. So Of- school name The போடுவோம். Drama Association of. The Drama Association of உங்களோட ஸ்கூல் R. சொல்லுங்க. Ratnapura Tamil National ரத்னபுரம் R. தமிழ் Ratnapura நேஷனல். National College of Ratnapura. அந்த ஸ்கூலை பத்தி தெரியுமா உங்களுக்கு? Oh sir. அதுல முக்கியமான ஒருத்தர் படிச்சார், உங்களுக்கு தெரியுமா? ரத்னபுரம் தமிழ் ஸ்கூல்ல ஒரு sir. முக்கியமான ஒருத்தர் படிச்சிருக்காரு, தெரியுமா? இல்ல sir. தெரியாதா? அவர் இல்ல sir. வேர்ல்டு ஃபேமஸ். தெரியாதா? தெரியாது தெரியாதா? sir. இரத்தினபுரி பாடசாலையில மேல ஒரு சயின்ஸ் லேப் இப்ப இடிஞ்சு போச்சு தானே? பழைய ஓ சயின்ஸ் sir. லேப் ஒன்று இருந்து மேல பில்டிங். ஓ sir. அந்த பில்டிங் கேட்டா இந்த சிவனேசனுடைய பெயரை சொல்லும். நான் உங்கள் பாடசாலையின் பழைய மாணவன். ஓகேவா? Okay sir. Okay, I am one of the old students of Ratnapura Tamil School. Okay, சொல்லுங்க. Sir first ல இருந்தா sir. இல்ல சொல்லுங்க டேட். Date sir, date வந்து 2nd of November. Okay. Time 10 a.m. Venue School main hall. school main hall. School main hall. Thank you. The secretary. Drama Association. Association. Very good. Nice. Thank you. Thank you Right. sir. அதுல அந்த ஸ்பெஷல் ஈவெண்ட்ஸ் போட சொல்லியிருந்தாங்க இல்லையா? அப்போ அதுக்கு நீங்க என்ன செய்யலாம்? ஸ்பெஷல் ஈவெண்ட்ஸ் பாருங்க. ஸ்பெஷல் டிராமா, ஸ்பீச் ஆன் டிராவிங், டிபேட். இது எங்க போடலாம்னா இந்த இடத்துல போடலாம். நான் சொன்னேன் நோட்டீஸ்ல கூட சொற்களை கூட்டிக் கொள்ள வேண்டும் என்றால் இந்த சீஃப் கெஸ்ட்ங்கிறதுக்கு அடுத்து நீங்க என்ன செய்யுங்க, இந்த விஷயங்களை போடுங்க. ஸ்பெஷல் ஈவெண்ட்ஸ், ஸ்பெஷல் டிராமா, அந்தந்த நிகழ்ச்சிக்கு ஏற்ற மாதிரி. இப்போ இங்கிலீஷ் டே அசோசியேஷனா இங்கிலீஷ் டேவா இருந்தா ஸ்பெஷல் டிராமா, ஸ்பெஷல் இங்கிலீஷ் சாங், ஸ்பெஷல் இங்கிலீஷ் டிபேட்னா விவாதம், ஸ்பெஷல் இங்கிலீஷ் டிபேட் அப்படி போட்டுக்கோங்க. அப்ப சொற்கள் கூடினாலும் ஒரு 10 சொற்கள் வந்துடும். அப்ப பேலன்ஸ் ஆகிடும் அந்த வேலை. உங்களுக்கு புள்ளியை யாராலும் குறைக்க முடியாது. ஓகேவா? இதை எழுதி வச்சுக்கோங்க. ஸ்பெஷல் ஈவெண்ட்ஸ் என்னென்ன எழுதிக்கோ, அந்த நிகழ்ச்சிக்கு ஏற்ற மாதிரி அது மாறும். ஓகேவா? அதை நீங்க பழகிக்கணும். டேட் போடும் போது இயர் போடக்கூடாது. போட்டிருக்கல இயர் போட தேவையில்ல. போட்டிருந்தாலும் பரவாயில்ல. 2nd of November 2000 இந்த வருஷம் தானே எழுதுறோம். 2021 அப்படி எதுவும் போட்டிருந்தா பரவாயில்ல. நோ ப்ராப்ளம். அது போட்டிருந்தா பரவாயில்ல. அது முக்கியம் இல்லை. ஜோனல் டைரக்டர் ஆஃப்னு போடக்கூடாது. the zonal director அது கீழே உங்களோட வளையம் இப்படி போடலாம். zonal director of education போடுங்க, அது பரவாயில்ல. zonal director of education நிவித்திகல ரத்னபுரா அப்படி போடுங்க. ஓகேவா? அது பரவாயில்ல. அப்போ ஒரு சொல் கூடும் தானே. ஓகே. ஸ்பெஷல் ஈவெண்ட்ஸ், ஸ்பெஷல் டிராமா, ஸ்பீச் ஆன் டிராவிங், இந்த மாதிரி கொஞ்சம் போட்டுக்கலாம். ஓகே தானே? ஓகே. ஸ்போக்கன் கிளாஸ்ல கிராமர் கிளாஸ் இருக்குமா? வெள்ளி முதல் சனி வரை. ஓகே, வெள்ளியும் சனியும் கிராமர் கிளாஸ் இருக்கு. ஓகே, நோ ஸ்போக்கன் கிளாஸஸ் இப்போவே. ஓகே, எழுதிக்கோங்க பாப்பா இந்த கேள்வியை. The art society of your school has organized annual art day. As you are the secretary of the art society, write an invitation to invite the principal and teachers for the event. Education. Organized by prefect னு போடாங்க. prefectால மட்டும் அது செய்றாங்க அப்படிங்கிறது not good இல்லையா? Organized by prefect association, welfare association, அந்த மாதிரி ஒரு பெரிய அமைப்பா இருந்தா தான் பெட்டர். ஓகேவா? எழுதிக்கோங்க கேள்வியை.
Priya. Priya, can you switch on your mic? No, sir. Okay, Priya. இந்த invitation எழுதிக்கிட்டீங்களா கேள்வியா? இன்னும் எழுதுறீங்களா? எழுதிக்கிட்டு இருக்கேன் சார். ஓகே. அப்போ பார்த்து சொல்ல முடியுமா கேள்வியை பார்த்தே? கேள்வி வாசிக்கணுமா சார்? இல்ல கேள்வி என்னத்த வாசிக்கிறேன்னா விடை விடை. டைம் வேணுமா? ஓகே, டைம் எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஓகே சார். ஓகே ஓகே ஓகே. மத்தவங்க எழுதிக்கோங்க. மாஃபா மஃபா sorry மாஃபா Mafa, have you finished Mafa? Not yet, sir. Not 2 yet. lines are there. Okay. இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணீங்கன்னா எப்படி பந்தி மாதிரி எழுதுறான்னு பார்த்து போயிடலாம். ஓகே, நோ ப்ராப்ளம். ஓகே, ஐ ஹோப் யூ ஹேவ் finished. Hima, can you switch on Hima? Hima? Yes, sir. Have you finished? முடிஞ்சா? Yes, sir. கேள்வி எழுதிட்டீங்களா? Okay. பார்த்து சொல்ல முடியுமா? ட்ரை பண்ணுவோமா? சரி சார். ஓகே, லெட்ஸ் மூவ். அதோ எழுதுறாங்களோ தெரியல. இப்ப சும்மா சொல்லுங்க பாப்பா. Hima. First invitation heading program. Okay. We warmly welcome all the principal and all the teachers. சொல்லுங்க. To the occasion of annual art day organized by Okay, very good. சொல்லுங்க. Organized by Art Society. The Art Society. The போடணும் எல்லா இடத்துல முக்கியமான இடத்துக்கு. ஓகேவா? The Art Society. The Art Society of our school. Our school. ஆஹா. Art Society of school பேரை சொல்லுங்க. Al-Madha Muslim Ladies College NS. எங்க? யா? சம்மாந்துறை. யா. Date 2 of January. 2nd of 2nd of January. January. Time 9 a.m. Venue school main hall. Chief guest our school principal. அப்படி our school னு போட கூடாது. The principal. கீழ ஸ்கூல் பேர் போடணும். கீழ ஸ்கூல் பேர். ஓகேவா? The principal ஸ்கூல் பேர். ஓகே? ஓகே. அதோட லேசுமா the zonal director பாடமாக்கி வச்சுக்கோங்க. Thank you. Special events. Yeah. Special events. Special drama. Dance, debate. போடலாம் தானே? ஓகே. இது ஆர்ட் இல்ல, ஆர்ட் என்றால் ஓவியமா இருக்க தேவையில்ல. கலை விழாவா கூட இருக்கலாம். ஓகேவா? ஓகே. அப்ப வேற ஏதாவது போடலாம். டிபேட், டான்ஸ் சும்மா போட்டுறது தானே. ஓகேவா? ஓகே. அப்ப thank you the secretary the art society association. சொசைட்டி போய் சொல்ல கூடாது. ஓகே. Thank you. பாப்போம்.
நிறைய பேர் காணாம போய்கிட்டே இருக்காங்க. பரவாயில்ல, இட்ஸ் டசன்ட் மேட்டர். படிக்கிறவங்க படிச்சுட்டு போலாம். ஓகேவா? இது முடிஞ்சா பாப்போம். இப்ப சரியா பார்க்கணும். மஃபா can you have you finished Mafa? Yes, sir. Okay, சொல்லுங்க பாப்போம். Invitation. We warmly welcome the principal and all the teachers to the occasion of Annual Art Day organized by the Annual Art Day. Annual Art Day organized by the Art Society of Badria National College, Mavanella. Date 2nd of January. Time 9 AM. Venue our school. அவன் போடக்கூடாது. அவன் போடக்கூடாது. School main hall. Chief guest the Zonal Director of Education, Mavanella. Thank you. The Secretary, Art Society. இப்போ பாருங்க மஃபா, இந்த கேள்வியில இன்னொரு விஷயம் இருந்துச்சு. பாத்தீங்களா? கேள்வியை நல்லா பாருங்க. இன்னொரு ஒரு விஷயம் நம்ம எழுதல. இதுல என்ன எழுதல பாருங்க. மத்தவங்களும் வாசிச்சு பாருங்க. மத்தவங்க எழுதிக்கோங்க, பிழையா எழுதினவங்க. மஃபா, ஒரு கேள்வியில ஒரு விஷயம் நம்ம எழுதல. என்னன்னு தேடி முடியுங்க டக்குன்னு. யாராவது கண்டுபிடிச்சா டெஸ்ட் பாக்ஸ்ல போடுங்க. தேங்க்யூ சொல்லிட்டோம். இன்னொன்னு ஸ்பெஷல் ஈவெண்ட் போடணும். ஸ்பெஷல் ஈவெண்ட் போட்டுல ஸ்பெஷல் ஈவெண்ட் போடணும். அது இல்லாம இன்னொன்னு கண்டுபிடிங்க யாராவது. ஸ்பெஷல் ஈவெண்ட் போடணும், அது சரி. ஸ்பெஷல் ஈவெண்ட்னு போட்டு போடணும், அது சரி. அது வேணாம். வேற ஏதாவது வேறொரு விஷயம் கண்டுபிடிங்க. கேள்வியை பாருங்க நல்லா. ஆர்கனைஸ் பை போட்டாச்சு, பிரின்சிபல் போட்டாச்சு, எல்லாம் போட்டாச்சு. வேறொரு விஷயம் இருக்கு. வில்லேஜ் எல்லாம் இல்ல. நல்லா பாருங்க கேள்விய பாருங்க. நேம் ஆஃப் த ஃபங்க்ஷன் அப்படி ஒன்று இருந்துச்சா? அப்போ நேம் ஆஃப் த ஃபங்க்ஷன்னா என்ன இல்லையா? நேம் ஆஃப் த ஃபங்க்ஷன் ஒன்னு இருந்துச்சு தானே? பாருங்க நல்லா. ஓகே, அப்ப அது என்ன நேம் ஆஃப் த ஃபங்க்ஷன்னா அதை போடணும். இன்விடேஷன் போட்டு இந்த நான் காட்டுற இடத்துல மேல ஒரு தலைப்பு, அந்த நிகழ்ச்சிக்கு ஒரு தலைப்பு, ஆர்ட் எக்ஸிபிஷனுக்கு ஒரு பேரு, சரி ஆர்ட் டேக்கு கலை நாள், கலை ஏதோ தமிழ்ல கூட இருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. ஒரு இன்வெர்டட் கமாஸ் மேல ஒரு பேர். அது இல்ல, சாரி எங்க போடணும்? சாரி அங்க இல்ல, சாரி மறந்துட்டேன். We warmly welcome the principal and teachers to the occasion of. இந்த இடத்துல போடணும். சாரி, நான் முதல்ல நோட்டீஸ் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த இடத்துல ஒரு கலை விழாவுக்கு ஒரு பேர் போடுங்களேன். கலையும் உலகும். ஓகே, கலையும் வாழ்வும், கலாய் ஏதோ ஒன்று போட்டு ஒரு பேர் ஒன்று இன்வெர்ட் கமாஸ்ல இந்த இங்க போடுங்க. கலையும் உலகும் தி ஆனுவல் ஆர்ட் டே. கலையும் உலகுங்கிற ஆனுவல் ஆர்ட் டேன்னு போடுறோம் இங்க. ஓகேவா? அதை போட்டீங்கன்னு ஸ்பெஷல் ஈவெண்ட்ஸை போடுங்க. நான் போடாத காரணம் இந்த நோட் இதுல எனக்கு இடம் பத்தல. போட்டா இடம் பத்தாம போயிருந்தாலும் நான் போடல. அப்போ இங்க அந்த பேரையும் அதையும் போட்டீங்கன்னா ஓகே. ஓகே ரைட். இப்ப சாட் பாக்ஸ்ல புரியாதவங்க எனக்கு புரியலன்னு போடுங்க பாப்போம். இன்விடேஷன் நோட் எழுதுறது எனக்கு புரியலன்னா டக்குன்னு போடுங்க பாப்போம். புரிஞ்சிச்சுன்னு யாரும் போட போவேனா? இப்ப போட்டீங்கன்னா அப்ப எல்லாரும் போடுவீங்க. நிறைய பேர் புரிஞ்சிச்சுன்னு போடுவீங்க. புரியாதவங்க இருந்தா ஐ கேன் ரிவைஸ் கு. நேம் ஆஃப் த ஃபங்க்ஷன் போடணும். தி ஒகேஷன் ஆஃப்ங்கிற இடத்துல இருந்தா போடுறேன். நான் காட்டுற ரெட் கலர்ல அந்த இடத்துல. ஓகேவா? அந்த இடத்துல போடணும். ஓகே இன்விடேஷன் நிறைய பேருக்கு புரியலன்னு சொல்றாங்க. நம்ம இன்னொரு வர்றோம். இன்விடேஷன் ஸ்டெப் பை ஸ்டெப் வருவோம். ஏன்னா பந்தியா எழுதுறதை விட இதுதான் முக்கியம் நமக்கு. ஓகேவா? ஓகே, இன்விடேஷன்ல முதலாவது என்ன செய்யறோம்? தலைப்பை போடுறோம். இன்விடேஷன் தலைப்பு போடுறோம். ஓகேவா? போட்டு 3 வரி பாடமாக்கி வச்சுக்கணும். என்னது? வி வார்ம்லி வெல்கம். யாரு வரவழைக்கிறோம் அவங்களோட பேரை போடணும். டு தி ஒகேஷன் ஆஃப். இந்த 3 வரியில பிளாக்ல உள்ள வரி கட்டாயமானது, ரெட்ல உள்ளது நோட்டீஸை பொறுத்து, சாரி இன்விடேஷனை பொறுத்து மாறும். ஓகேவா? ரெட் கலர்ல உள்ளது
இன்விடேஷனை பொறுத்து மாறும். நான் போடுவேன், பயப்படாதீங்க, நான் மாத்தல. அதுக்கப்புறம் ஒகேஷன் ஆஃப், இதற்கு பிறகு நோட்டீஸ் ஒன்னு எழுதின முறையிலேயே தான் எழுத போறோம். எப்படி பாருங்க. ஓகே, வெயிட். தி ஆனுவல் ஆர்ட் டே நோட்டீஸ் எழுதல அப்படிதான் எழுதணும். ஆர்கனைஸ்ட் பை, யார் ஆர்கனைஸ் பண்றது, அவ்வளவுதான். இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஸ்கூல் பேரு, ஸ்கூல் இருக்கிற இடம், டேட், டைம், வென்யூ அதெல்லாம் போட்டாச்சு. அழைக்கிறவங்க பேர் போட்டாச்சு. தேங்க்யூ போடுங்க, வேணா நான் அது போடல, தேங்க்யூ போட்டு யார் எழுதுறான்னு போடுங்க, அவ்வளவுதான், சின்ன விஷயம், எழுதிக்கோங்க. இப்ப கடைசியா நம்ம பார்க்க போறோம், இதை பந்தியா எழுதுனா எப்படி படிக்கலாம். பரவாயில்ல, இப்ப விஷயம் விளங்குனவங்க மட்டும்தானே இருப்பீங்க. மத்தவங்க இப்ப 100 பேர் காணாம போயிட்டாங்க, பரவாயில்ல. இப்ப சிலர் எனக்கு போட்டிருக்காங்க பந்தி மாதிரி எழுதி, புகவந்தலாவு, பிருந்தா மேபி பந்தி மாதிரி எழுதாங்க. இன்விடேஷன் வந்து இந்த ஸ்டெப்ல 1 பாருங்க எத்தனை லைன்ஸ் இருக்குன்னு, 1 2 3 4 5 6 7 8 இந்த லைன்களை பந்தி மாதிரி எழுதாதீங்க, அப்ப அசிங்கமா போயிடும். அது இன்விடேஷன், சாரி நோட்டீஸ் அப்படி எழுதலாம். நான் இப்ப அடுத்து சொல்லி தர போறேன், ஓகேவா? பிருந்தா கேட்டுக்கொண்டிருக்கீங்க தானே? பிருந்தா அப்படி எழுத வேணாம். பிருந்தா டெக்ஸ்ட் பாக்ஸ்ல போடுங்க, விளங்குச்சா இருந்தா. இல்ல லாஸ்ட்ல எல்லாத்துக்கும் செக்ரட்டரியான்னு சொல்ல முடியாது, கேள்விக்கு ஏற்ற மாதிரி மாறும், ஓகேவா? இந்த கேள்விக்கு மாறலாம். பிருந்தா are you there? பிருந்தா can you hear me? பிருந்தா ஓகே ஓகே. அப்ப பிருந்தா வந்து பந்தியா எழுதக்கூடாது பிருந்தா, இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் எழுதுங்க. இன்விடேஷன் எழுதும் போது, ஓகே, இன்விடேஷன் எழுதும் போது கட்டாயம். இப்ப பாப்போம் எப்படி ஒரு நோட்டீஸ பந்தி மாதிரி எழுதுறேன்னு பாப்போம். எழுதி முடிச்சுதான் நம்ம எல்லாரும். ஒகேஷன் பிள்ளை எழுதுறீங்க யாரு? குருநாகல் கரு யார் அது பாருங்கம்மா. ஒகேஷன் OCCASION. ஒகேஷனுக்கு பக்கத்துல என்ன வரும்? எந்த ஒகேஷனுக்கு பக்கத்துல? அந்த காட்டுற இடத்துல இல்லையா? ஒகேஷன் ஆஃப் அந்த நிகழ்ச்சியோட பேரு. ஓகே ஓகே ரைட். இப்போ ஒரு பந்தி மாதிரி நோட்டீஸ் எழுதும் போது எப்படி வரும்னு காட்டுறதுக்கு ஒரு நோட்டீஸ் ஒன்று சும்மா போடுறேன் நான், பாருங்க. ஒரு சாதாரண நோட்டீஸ் ஒன்று சும்மா பார்த்துக்கோங்களேன். இதை ஒன்றும் எழுத தேவையில்ல. டோன்ட் ரைட். டான்சிங் காம்படிஷன் ஆர்கனைஸ்ட் ப்ரிஃபெக்ட் அசோசியேஷன் ஆஃப் சீதுவ மகாவித்யாலய சீதுவ இப்படி இருக்கு. இதை ஒரு பந்தி மாதிரி எழுதுனா எப்படி எழுதலாம் பாருங்க. நோட்டீஸ்னு தலைப்பு போட்டு நம்ம எழுதணும் இல்லையா 3 வரி. அந்த வரியை பாருங்க, இங்க பாருங்க, நோட்டீஸ பாருங்க. The dancing competition organized by the prefect association of சீதுவ மகாவித்யாலய சீதுவ. இது அப்படியே ஒரு பந்தியா எழுதி இருக்கிறேன் பிருந்தா, நீங்க எழுதின மாதிரி. நல்லா பாருங்க. The dancing competition organized by the association of சீதுவ மகாவித்யாலய சீதுவ. நீங்க இதை எழுதாதீங்க. இதற்கு பதிலாக நான் ஒரு நோட்டீஸ் ஒன்று காட்டுறேன். முதல் எழுதின நோட்டீஸ் உங்களுக்கு காண முடியுமா? இது இல்ல, அந்த நோட்டீஸ் முன்னால் இருக்கும். என்ன, அது ஒரு நோட்டீஸ் ஒன்று எழுதுறோம், அந்த நோட்டீஸை நீங்க எழுதலாம் பார்த்து. என்ன செய்யறோம்? முதல் 4 வரி பாருங்க. த டான்சிங் காம்படிஷன்ல தொடங்கி சீதுவ வரையுள்ள அதை ஒரு பந்தி மாதிரி எழுதுறோம். ஓகேவா? ஓகேவா? நான் முதல்ல எழுதுறோம் இங்கிலீஷ் என்ன எழுதுறோம், சயின்ஸ் எக்ஸிபிஷன். அதை எழுதுனா எப்படி எழுதுவேன் நான்? The science exhibition organized by the Science Association of Kalavana Tamil Vidyalaya Kalavana. ஓகேவா? அது ஒரு பந்தி மாதிரி எழுத முடியுமா? இப்ப என்ன செய்யறோம்? நோட்டீஸ எப்படி பந்தி மாதிரி எழுதுறேன்னு படிக்க போறோம். இல்ல, லாஸ்டா செக்ரட்டரி போடும் போது ஆர்கனைஸ் பை போடக்கூடாது இல்லையா? அங்க வேணா ஆர்கனைசிங் கமிட்டின்னு போடுவாங்க சிலர் லாஸ்டா போடும் போது. ஓகேவா? ரைட். அப்ப இத பாருங்க, ஒரு பந்தி மாதிரி எப்படி எழுதுற லேசான வேலை ஒண்ணு. ஓகே,
ஒன்னும் செய்யல, 3-4 வரியில் எழுதினத 5 வரியில் எழுதியதே ஒரே பந்தியா எழுதிட்டேன். The dancing competition, இப்ப விஷயம் விளங்குனவங்களுக்கு மட்டும்தான் இது விளங்கும். Competition organized by the prefect association of சீதுவ மகாவித்யாலய சீதுவ. ஒரு வரி புதிதாக சேர்க்கிறேன். என்ன வரி பாருங்க நல்லா. will be held on, ரெட் கலர்ல உள்ளத பாருங்க. திருப்பி கொஞ்சம் முன்னுக்கு போய் பார்ப்போம். இதுல நல்லா பாருங்க, இந்த மெயின் ஹோல் இருக்கு தானே, இந்த மெயின் ஹோல் தெரியுதாமா? இந்த மெயின் ஹோல்ல இருந்து இந்த இடத்துல டான்சிங் காம்படிஷன் தொடங்கி மெயின் ஹோல் வரையும் ஒரு பந்தியாக எழுதுகிறேன். பாருங்க நல்லா, ரெட் கலர்ல போட்டது மட்டும்தான் புதிதாக சேர்த்திருக்கிறேன். ரெட் கலர்ல போட்டது மட்டும்தான் புதிதாக சேர்த்திருக்கிறேன். புரியுதா? பாப்போம். Nisla Banu, can you switch on your mic, Nisla Banu? Nisla. sir. நிஸ்லாவுக்கு புரிஞ்சா இது என்ன செஞ்சோம் அப்படின்னு? sir, விளங்குச்சு. ஓகே, நிஸ்லா நம்ம எழுதணும் இல்லையா சயின்ஸ் எக்ஸிபிஷன்? sir. அத பார்த்து இந்த மாதிரி பந்தி மாதிரி சொல்ல முடியுமா உங்களுக்கு இப்ப எனக்கு? Science exhibition. இருக்கா? sir, சொல்லுங்கம்மா, sir, சொல்லுங்க. ட்ரை பண்ணுங்க, இப்ப லெக்சர் பரவாயில்ல இருக்கு. The science exhibition organized by the science club of Manpudukudiripu GMMS school, Pudukudiripu, will be held on 2nd of August 2020 at 10 a.m. in the school main hall. இப்போமா இந்த ரெட் கலர்ல ஏன் நான் போட்டிருக்கேன்? அந்த வாக்கியத்தை இணைக்கிறதுக்கு. முதல்ல எழுதி போட்டனா? இல்ல போடல. முதல்ல இது போடணுமா? தேவல்ல. நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் தான் எழுதணும். அப்ப ஸ்டெப் பை ஸ்டெப் எழுதணும். சில டீச்சர் சொல்லுவாங்க ஸ்டெப் பை ஸ்டெப் எழுத தேவையில்ல, நீங்க பந்தி மாதிரி தான் எழுதணும்னு சில டீச்சர் சொல்லுவாங்க. ஓகேவா? உங்களோட ஸ்கூல்ல அப்ப நீங்க என்ன செய்யணும்? அத டக்குன்னு இப்படி மாத்துறதுக்கு ஒரு சின்ன வழி தான். 4 வரி பாடமாக்கணும். என்னது? will be held on at in. இது கஷ்டமா? இல்ல சார், செஞ்சுக்கலாம் தானே? சார். ரைட். அடுத்து மிச்சமா இருக்குது எது? செகண்ட் சீஃப் கெஸ்ட் எழுதணும் தானே? சார். பாருங்க நம்ம சீஃப் கெஸ்ட் எப்படி எழுதுறோம்னு பாருங்க. நல்லா பாருங்க, ஸ்கிரீனை பாருங்க. மிஸ்டர் நிமால் பெரேரா ஒரு பேரை போட்டு கமா போட்டு த சோனல் டைரக்டர் ஆஃப் எஜுகேஷன் சீதுவ அந்த ரெட் கலர்ல ஒரு வரி சேர்த்திருக்கேன். என்னன்னு சேர்த்திருக்கேன் வாசிங்க. be the chief guest on this day. will be the chief guest on this day. அதையும் பாடமாக்கணும். ஓகேவா? ஓகேவா? ஓகே. அடுத்து எல்லாரையும் அழைக்கிற வரி. இந்த வரி இருந்துச்சு தானே அங்க முதல்ல? இல்ல, இது புதுசா போட்டிருக்கேன். டிராமா, அது தேவையில்ல, அதை விட்டுருங்களேன். இந்த வரி தெனவருக்கு அவங்களுக்கு all of the students are invited to this occasion தெரியுமா? சார், ஃபர்ஸ்ட்க்கு நோட்டீஸ்ல போட்டுருங்க. போட்டேன். இது ஒரு நோட்டீஸ் தான் எழுத போறோம். ஓகேவா? இப்போ என்ன எழுத போறோம்? நோட்டீஸ் சொன்னா என்னவா எழுத போறோம்? பந்தியா. ஓகேவாமா? நோட்டீஸ் சொன்னா பந்தியா எழுத போறோம். ஓகேவா? சார். ஆமா. ரெண்டாவது என்ன நோட்டீஸ் எழுதணும் என்ன இருக்கா உங்களுக்கு? இங்கிலீஷ் ஸ்பெஷல் மீட்டிங் இங்கிலீஷ் அசோசியேஷன். சொல்லுங்க பாப்பா, இத பார்த்து சொல்லுங்க பாப்பா. அழகா நல்ல புள்ள மாதிரி. The special meeting organized by the English Association of Manpudukudiripu GMMS School, Pudukudiripu, date இல்ல sorry sir, will be held on 2nd of August 2020 at 10th a.m. in the school main hall. Mr. போடுங்க உங்களோட பேர், ஸ்கூல் ஜோனல் டைரக்டர் பேர் தெரிஞ்சா போடுங்க. Sorry sir, Muzammil. Mr. Muzammil, the zonal director of education, Pudukudiripu, Mannar, Pudukudiripu, will be held. will be the chief
guest on this day, the special drama will sorry sir. அது பரவாயில்ல, அது போடலாம், அது வேணா போடலாம். எக்ஸிபிஷனுக்கு நீங்க வேணா ஸ்பெஷல் டிராமா வில் பி பிரசன்டட் பை கிரேட் 10 அது கொஞ்சம் சொற்கள் கூடுறதுக்காக போட்டு அது இல்லாட்டி பரவாயில்ல, அதை விட்டுருங்களேன். ஓகே சார். யாரை வர வச்சாங்க? மெம்பர்ஸ் தானே? ஓ சார். சொல்லுங்க. எது சார்? all of the Oh sir, all of the all of the members of are inviting to this organized occasion. all of the members are of போட கூடாது, all of the members are invited. ஓகேவா? ஓ சார். சார் ஃபர்ஸ்ட்க்கு நீங்க அந்த நோட்டீஸ்ல வேர்ட கூட்றதுக்காக வேண்டி ஆஃப் போடலும்னு சொன்னீங்க சார். அது இதுல all of the students of என்ன குடியிருப்பு சொல்லுங்க பாப்பா அந்த ஸ்கூல் பேரு? புது குடியிருப்பு. all of the students of புது குடியிருப்பு MMS என்னன்னு சொன்னீங்க இல்லையா? MMS GPS GPRS எல்லாம் போட்டு invited to this occasion போடுங்க. ஓகேவா? ஓகே சார். அப்போ ஆஃப் போடலாம். ஓகே ஓகே சார். ஓகே பாப்பா, இந்த நோட்டீஸ் மாதிரி எழுதுனா எப்படி வரும்னு பாருங்க. இங்க பாருங்க, பந்தி மாதிரி வந்து எப்படி வந்திருக்கு பாருங்க, ஒரு பந்தி. இப்போ விளங்குதா? ஓகேவா? சார். ரைட். ஓகேம்மா. ஓகே 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 தேங்க்யூ மிஸ்லா பானு. எழுதிக்கோங்க. இப்ப அதே விஷயம் தான், அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் எழுதுனது தான். இப்போ ஒரு பந்தி மாதிரி எழுதி இருக்கிறேன், அவ்வளவுதான் நடந்திருக்குது. சில டீச்சர்ஸ் இதை விரும்புவாங்க இப்படி எழுதுறத, அவங்களுடைய மனதை சந்தோஷப்படுத்த நீங்க இப்படி செய்யலாம். ரைட்டா? இப்போ டவுட் இருந்தா கொஞ்சம் கதைப்போம். ஃபாசில் சொல்லுங்க. ஃபாசில் ஃபாசில் இல்லையா? சஹீலா சாரிஃப், சஹீலா சாரிஃப் மேபி. சஹீலா சாரிஃப் கேக்குதா? சாரிஃப் நான் சொல்லவான் யார் போட்டா? ரஹாம், நான் உங்களை தேடலை. ரஹம் ரஹம் ரஹாம் ரஹாம் சொல்லுங்க. ரஹாம் ரஹாம் தானே சரியா? ரஹாமா ரஹாமா சுவிட்ச் ஆன். ரஹாமா ரஹாமா கேன் யூ ஹியர் மீ? கேக்குதா? கேக்குதா? எஸ் சார். இப்படி பந்தியா எழுதுறது கஷ்டம். ஓகே தானே? ஆமா தானே? எஸ் சார். ஆனா முதல்ல எழுதுறது ஈஸி. ஆனா இது பழகிக்கிட்டா லேஸ். இந்த மாதிரி நான் சொன்ன ஸ்டெப்பை போட்டுக்கிட்டா ஓகேவா? இந்த ரெட் கலர்ல உள்ள மட்டும் தான் புதுசா சேர்த்திருக்கேன். அப்படித்தானே? நம்ம வேற என்ன எழுதணும்? ஆர்ட் ஆர்ட் என்ன சொல்ல எழுதணும்? ஆர்ட் டேவா? என்ன எழுதணும்? annual ஆர்ட் டே எழுதணுமா? annual ஆர்ட் டே பார்த்து இது சொல்ல முடியுமா? அந்த இன்விடேஷனுக்கு எழுதுனதை பார்த்து இந்த நோட்டீஸ் சொல்ல முடியுமா? ஓகே சார். சொல்லுங்க, ட்ரை பண்ணுங்க. நான் இருக்கேன் உங்களோட, பயப்படாதீங்க. சொல்லுங்க. The annual art day organized by the Art Association of Akurana Muslim Balika Akurana will be held on 29th of August 2020 at 10 a.m. in the school main hall. The zonal director of education. அவனோட பேரை போட்டுக்கோங்க, அப்ப நல்லா இருக்கும். சரியா? அவரோட பேரை போட்டுக்கொண்டா நல்லா இருக்கும். ஓகேவா? ஓகே. Mr. Nimal Pereira, the zonal director of education Kendi, will be the chief guest on this day. A special drama will be presented by grade 11 students. All the students are invited to this occasion. The head prefect association. அதுல head prefect இருக்கல இல்லையா? வேற யாரோ இருந்தாங்க, நீங்க இத பார்த்து சொல்லிட்டீங்க. ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம். ஓகே, கிளியரா? ஓகே ஓகே, எழுதிக்கோங்க. மத்தவங்க எழுதிக்கோங்க, எழுதாட்டி சொல்லுங்க. இப்ப இது வந்து எல்லாரும் ட்ரை பண்ண போகாதீங்க. முதல்ல நான் சொன்னதை ட்ரை பண்ணி பாருங்க. அது சரியா இருந்தா சரி, இல்லாட்டி ஓகே. டவுட் மஃபா மஃபா மஃபாவை தேடி பிடிப்போம். மஃபாவுக்கு டவுட் ஆமே. Where is மஃபா?
Mafa is there. Mafa, கேளுங்க Mafa. Sir, Oh. noticeல paragraph எழுதக்குள்ள ஒரு paragraph எழுதணும். ஒன்று எழுதுனா போதும். அதுல paragraph பிரிக்கணும்னு கட்டாயம் ஒன்றும் இல்ல. இத வந்து டிவைட் பண்ணி 2-3 paragraph எழுதுங்க. 3 எழுதாதீங்க. வேணா 2 எழுதுங்க. ஓகேவா? அதாவது சீஃப் கெஸ்ட் வரையும் ஒரு பேராகிராஃபும் மத்தது ஒரு பேராகிராஃபும் எழுதுங்க, பரவாயில்ல. 3 எல்லாம் பிரிக்காதீங்க. ஓகேவா? ஓகே சார். அப்படி பிரிக்காதீங்க. இது வந்து உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சா மட்டும் இப்படி எழுதுங்க. இல்லாட்டி அந்த முதல் முறையில் எழுதிட்டா போதும். ஓகேவா? சும்மா டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்ல. ஓகேவா மஃபா? ஓகே. இன்னும் எழுதுறீங்களா? எங்க கமா ஃபுல் ஸ்டாப். இதுல இருக்கிற கமா ஃபுல் ஸ்டாப் எல்லாம் சரியா பாத்துக்கோங்க. பார்ட் 2 பத்தி பிறகு பேச சொல்லி தரேன். எனக்கு 2-3 நாள்ல சொல்லி தரேன். ஓகேவா? யார் இது? நார்மலா எழுதும் போது இட் வில் பி ஹெல்ப் போட வேணாம். நார்மலா எழுதும் போது இட் வில் பி ஹெல்ப் போட வேணாமா? தெய்வல, who is that? தெய்வல. Nishanti, okay. The science exhibition organized by the Science Club of Dehivala Tamil Mahavidyalaya Dehivala will be held on 2nd of November 2000 in the school main hall. Mr. Miyal Perra, Zonal Director of Education, Dehivala will be the chief guest on this occasion, on this day. Inno eldanu, okay va? Nishanti. I have a doubt. Prakash, yeah, I am coming. Prakash. Where are you, Prakash? I can't find you, Prakash. எழுதிக்கோங்க. நீங்க எழுது வரை நான் வெயிட் பண்றேன். பிரகாஷினி இருக்காங்க, பிரகாஷ காணாமே. Prakash, I can't find you. Sorry. Pragashini. Done. Okay, Rifda. Pragashini. Okay, sorry, Pragashini. Pragashini. Okay, Pragashini. சொல்லுங்க Pragashini. சொல்லுங்கம்மா. நோட்டீஸ் வந்து மெசேஜாவும் எழுதலாமா சார்? மத்தபடி எழுதினாலும் ரெண்டுக்கும் மார்க்ஸ் எது வித்தியாசப்படும்? இல்ல, அதான் சொன்னேன். சில வேளை உங்களுக்கு கேள்வி கேட்கலாம். சொற்கள் பத்தலங்கிற ஒரே காரணத்தை வச்சுதான் உங்களை மார்க்ஸை குறைக்கலாம். ஓகேவா? ஓகே சார். எங்கேயும் சொல்லி இல்ல கட்டாயமா பந்தி மாதிரி தான் எழுதணும்னு யாரும் சொல்லி இல்ல. நோட்டீஸ் எழுதத்தான் சொல்லி இருக்காங்க. நோட்டீஸ்ல கட்டாயமா இருக்கணும். உள்ளடக்கம் 3 மார்க்ஸ். இருக்கிற தகவல்கள் அடங்கி இருக்கணும் 3 மார்க்ஸ். லாங்குவேஜ் சரியான இலக்கணங்கள் யூஸ் பண்ணிருக்கணும். எழுத்து பிழை இல்லாம கேபிட்டல் எழுத்தெல்லாம் சரியா போட்டு 2 மார்க்ஸ். அப்ப 5 மார்க்ஸ். ஓகேவா? ஓகே சார். தேங்க் யூ சார். அதனால அப்ப அந்த சொற்களுக்கு நீங்க ட்ரை பண்ணணும். அந்த முறையில எழுதினாலும் ஸ்பெஷல் ஈவென்ட்ஸ் ஏதாவது போட்டு கணக்கா பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே சார். ஓகே. இது கஷ்டம், கொஞ்சம் குழப்பம் இல்லையா? ஓகே ஓகே ஓகே. ஓகே. ஸ்பெஷல் மீட்டிங் ஆர்கனைஸ் பை, இது முதல்ல எழுதுனது ஒண்ணு. இது எப்படி நம்ம பந்தியா எழுதலாம்னு பார்க்க போறோம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். Special meeting organized by the English Association of Kalawan Tamil School. இது எழுதி இருக்கீங்க தானே? இத பந்தியா எப்படி எழுதலாம்னு பாருங்க. அதான் பாருங்க. ரைட். பாப்போம். இத பார்த்து யாருக்கு சொல்ல முடியும்? எனிவன்? எல்லாரும் கை தூக்கித்தான் இருக்கீங்க. யாரை கண்டுபிடிக்கிறது நான்? Okay, Pamudini Shashinika கிட்ட போறேன் நான். Pamudini Shashinika, can you switch on? Pamudini? No? Usna? Usna? Lea Usna. Kavin. Okay, Kavin. Alu புது பேர் Kavin. Can you switch on Kavin? இல்லையா? ஓகே கவின் கேக்குதா?
ஆயிஷா சித்திகா. ஆயிஷா. காணாம போயிட்டீங்களா ஆயிஷா? Hello, sir. ஆயிஷா குட் ஈவினிங். சொல்லுங்க ஆயிஷா, சொல்ல முடியுமா ஆயிஷா? பந்தி மாதிரி. ஆயிஷா Okay, sir. Then. ஓ ட்ரை பண்ணுங்க, சத்தமா பேசுங்க, பயப்படாதீங்க, நான் இருக்கேன் Oh, உங்களோட. sir, sorry. ஓகே சொல்லுங்க The சொல்லுங்க. special meeting. The special meeting organized by the English Association of. Sir, இதுல ஸ்கூல் நேம் போடுங்க, எங்க ஸ்கூல் நேம் உங்களோட போடுங்க. ஸ்கூல், உங்களோட ஸ்கூல் போடுங்க, உங்களோட ஸ்கூல் போடுங்க, உங்களோட ஸ்கூல்ல போடுங்க. The அது special the special meeting organized by the English Association of Kandy Madina National School, Madawala, will be held on 2nd of November at 10 a.m. In the school main hall. Mr. Nimal Pereira, the Zonal Director of Education, Vattegama, will be the chief guest on this day. A special drama will be present by grade 11 presented by grade 11 student. All of the members are invited to this occasion. To this occasion. The secretary, the English Association. வெரி குட். சரியா இருக்கான்னு பாருங்க, போயிடாதீங்க. நீ சொன்னது சரியான்னு பாருங்க. நான் பேரு மட்டும் மாத்தி இருக்கிறேன், ஓகேவா? ரவிராஜ். Okay, sir. பாருங்க எதுவும் பிழை இருக்கா நீங்க சொன்ன? The special. இது கஷ்டமா எழுதுறது இல்ல சார். முதல்ல நீங்க என்ன செய்யணும், எல்லாரும் அந்த நார்மல் முறையில எழுதி பழகுங்க, ஒரு 4-5 எழுதி பழகுங்க, ஓகேவா? அதுக்கு பிறகு இதை ட்ரை பண்ணி பாருங்க, ஓகே தானே? Okay, sir. ஓகேமா, ஓகே. ஓகே, தட்ஸ் ஆல். ரைட், நான் குரூப்ல 2 எக்ஸாம்பிள் போடுறேன், ஓகேவா? உங்களுக்கு நோட்டீஸ், இன்விடேஷன், நோட்டீஸ் இன்விடேஷன் பற்றி 2 எக்ஸாம்பிள்ஸ் போடுறேன், அதை பாருங்க, பார்த்து எழுதி வச்சுக்கோங்க. பந்தி மாதிரி எழுதுறதுக்கும் போடுறேன், உங்களுக்கு போட்டோ எடுத்து போடுங்க. இனிமேல் நம்முடைய கிளாஸ் இப்படி எக்ஸாம் பற்றி இன்றைக்கும் இலக்கணம் சார்ந்தது வெள்ளி சனி நடக்கும், ஓகேவா? முடிஞ்ச அளவு வந்து படிங்க. இலக்கணம் நிறைய படிக்கிறோம், சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய சொல்லி கொடுக்குறோம். வந்து படி, அக்ஷாயினிக்கெல்லாம் தெரியும், வந்து படிக்கிறவங்களுக்கு தெரியும், கட்டாயம் வந்து படிங்க. உங்களுக்கு வேறையா நடக்காது, இலக்கணம் நடக்காது இனிமேல் சண்டே, ஓகேவா? சண்டே ஒன்லி எக்ஸாம் பேஸ்ட். வாரப்பயணம் புது விஷயம் ஒன்று பார்ப்போம். நோட்டீஸ் நிறைய எழுதி பாருங்க, என்னால முடிஞ்ச அளவு ஹெல்ப் பண்ணியிருக்கிறேன். ஃப்ரைடே சாட்டர்டே வந்து என்ன சொல்றது, 6 to 8, ஓகேவா? உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் சொல்லுங்க. நான் சொல்ற ஒரே விஷயம், ஃபர்ஸ்ட் நோட்டீஸ்ல ஸ்பெஷல் ஈவெண்ட்ஸ் இல்ல, எல்லா நோட்டீஸ்லயும் ஸ்பெஷல் ஈவெண்ட்ஸ் போடக்கூடாது. நோட்டீஸ்ல வந்து ஸ்பெஷல் ஈவெண்ட்ஸ் வந்து சீஃப் கெஸ்ட்டுக்கு அடுத்து போடுங்க, சீஃப் கெஸ்ட்டுக்கு அடுத்து, ஓகேவா? சீஃப் கெஸ்ட்டுக்கு அடுத்து போடுங்க. ஓகே, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்லுங்க. பாருங்க, இன்னைக்கும் 150-200 பேர் தானே? அப்போ இன்னும் நிறைய பேர் வர சொல்லுங்க. இன்னும் 250 பேர் வந்து படிக்கலாம், காசா கேட்கறோம், சும்மா தானே? ஸோ ஓகே, வந்து படி.